ஆண்டவரே ஸ்தோத்திரம். எல்லாவற்றுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. ஆண்டவரே, இந்த ஆண்டவரே காலை நேரத்தில் முழு இருதயத்தோடு கூட நாங்கள் உம்மை ஆராதிக்க எங்களுக்கு கிருபை தாரும் ஆண்டவரே. எல்லா தடைகளை கர்த்தர் மாற்றுவீராக. நாங்கள் பாடி துதித்து உம்மை ஆராதிக்க மகிமைப்படுத்த ஆண்டவரே எங்களுக்கு இருக்கிற எல்லா தடைகள் மாறட்டும். எல்லா சரீர சோர்வுகள், பலவீனங்கள், ஆண்டவரே சிந்தனையில் இருதயங்கள் இருக்கிற எல்லா குழப்பங்கள், பாரங்கள், கவலைகள், போராட்டங்கள் எல்லாம் இயேசுவின் நாமத்தினால் வெளியேறுவதாக. ஆண்டவரே விடுதலையாய் நாங்கள் உம்மை ஆராதிக்க, தேவ பிரசன்னத்தை அனுபவிக்க, அபிஷேகத்தினால் நிரப்பப்பட ஆண்டவர் எங்களுக்கு உதவி செய்யும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம் ஏசப்பா. ஆண்டவரே ஸ்தோத்திரம். இந்த ஆராதனையின் தொடக்கம் முதல் முடிவு வரைக்கும் பரிசுத்த ஆவியானவர் பொறுப்பெடுத்து ஆசீர்வதித்து தாங்க ஏசப்பா. எங்களை தாழ்த்து விட்டு கொடுக்கிறோம். எல்லா கன மகிமைகளை உமக்கு ஏறெடுக்கிறோம். மீட்பர் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென், ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நல்ல உற்சாகமா சத்தமா சொல்லுவோமே, ஹல்லேலூயா, ஆமென். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். ஆமென். இந்த இரண்டாவது ஆராதனைக்கு வந்திருக்கிறவங்க எல்லாரையும் ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தினாலே வாழ்த்தி வரவேற்கிறோம். நம் தேவன் நல்லவர். கடந்த நாட்கள் எல்லாம் நம்மை பாதுகாத்து இந்த புதிய மாதத்தில் நம்மை கொண்டு வந்து சேர்த்திருக்கிறார். அந்த வருஷத்துல ஒவ்வொரு மாதங்களிலும் தேவனுடைய நன்மைகளை, ஒவ்வொரு நாளும் தேவனுடைய கிருபைகளை அனுபவிக்க தேவன் கிருபை செய்தார். ஆமென். நல்ல தெய்வத்தை சில பாடல்கள் பாடி நாம் ஆராதித்து மகிமைப்படுத்த போகிறோம். தெரிந்த சில பாடல்களை பாடி ஆண்டவர் நாமத்தை உயர்த்துவோம். போற்றி துதிப்போம் எம் தேவ தேவனை புதிய இதயமுடனே, நேற்றும் இன்றும் என்றும் மாறா இயேசுவை நாம் என்றும் பாடி துதிப்போம் என்ற பாடல் நம்ம எல்லாரும் சேர்ந்து பாடுவோம். போற்றி துதிப்போம் எம் தேவ தேவனை புதிய இதயமுடனே, போற்றி துதிப்போம் எம் தேவ புதிய இதயமுடனே, நேற்றும் இன்றும் என்றும் மாறா இயேசுவை நாம் என்றும் பாடி துதிப்போம். நேற்றும் நல்ல கரங்களை தட்டி இயேசுவை நாம் பாடி துதிப்போம். இயேசு என்னும் நாமமே, இயேசு என்னும் நாமமே என் ஆத்துமாவின் கீதமே, இயேசு என்னும் நாமமே என் ஆத்துமாவின் கீதமே, என் நேசர் இயேசுவை நான் என்றும் ஏற்றி மகிழ்ந்திடுவேன், என் நேசர் இயேசுவை நான் ஏற்றி மகிழ்ந்திடுவேன். கோர பயங்கரமான புயலில் கொடிய அலையின் மத்தியில், கோர பயங்கரமான புயலில் கொடிய அலையின் மத்தியில், காக்கும் கரம் கொண்டு மார்பில் சேர்த்தணைத்த ஆமென். அனுபவத்தோடு சொல்லி கடந்த மாதம் எல்லாம் தேவன் நம்மை அப்படித்தானே நடத்தினார். சொல்லுவோம், இயேசு என்னும் நாமமே, ஆமென், ஆத்துமாவின் கீதமே, கீதமே, இயேசு என்னும் நாமமே, நாமமே என் ஆத்துமாவின் கீதமே, கீதமே, என் நேசர் இயேசுவை நான் என்றும் ஏற்றி மகிழ்ந்திடுவேன், என் நேசர் இயேசுவை நான் ஏற்றி மகிழ்ந்திடுவேன். யோர்தான் நதி போன்ற சோதனையிலும் சோர்ந்தமிழ்ந்து மாளாதே, யோர்தான் நதி போன்ற சோதனையிலும் சோர்ந்தமிழ்ந்து மாளாதே, ஆர்பின் ஜெயதோனியோடு பாதுகாத்த என்றும் பாடுவேன். ஆமென். அப்படி நடத்தினாரா? ஆர்பின் ஜெயதோனியோடு பாதுகாத்த அன்பை என்றும் பாடுவேன். இயேசு என்னும் நாமமே என் ஆத்துமாவின் கீதமே. சொல்லுவோம் ஆண்டவரை பார்த்து, இயேசு என்னும் நாமமே என்
மகிழ்ந்திடுவேன். என் நேசர் இயேசுவை நான் ஏற்றி மகிழ்ந்திடுவேன். தாய்தன் பாலகனை தாய்தன் பாலகனையே மறப்பினும் நான் மறவேன் என்று சொன்னதால், தாய்தன் பாலகனையே மறப்பினும் நான் மறவேன் என்று சொன்னதால், தாழ்த்தி என்னை அவர் கையில் தந்து ஜீவ பாதை என்றும் ஓடுவேன். தாழ்த்தி என்னை அவர் கையில் தந்து ஜீவ பாதை என்றும் ஓடுவேன். இயேசு என்னும் நாமமே என் ஆத்துமாவின் கீதமே. இயேசு என்னும் நாமமே என் ஆத்துமாவின் கீதமே. என் நேசர் இயேசுவை நான் ஏற்றி மகிழ்ந்திடுவேன். என் நேசர் இயேசுவை நான் என்றும் ஏற்றி மகிழ்ந்திடுவேன். பூமி அகிலமும் சாட்சியாகவே போங்கள் என்ற கட்டளையதால், பூமி அகிலமும் சாட்சியாகவே போங்கள் என்ற கட்டளையதால், ஆவி ஆத்துமாவும் தேகம் யாவும் இன்று ஈந்து தொண்டு செய்குவேன். ஆவி ஆத்துமாவும் தேகம் யாவும் இன்று ஈந்து தொண்டு செய்குவேன். இயேசு என்னும் நாமமே என் ஆத்துமாவின் கீதமே. என் இயேசு என்னும் நாமமே என் ஆத்துமாவின் கீதமே. என் நேசர் இயேசுவை நான் ஏற்றி மகிழ்ந்திடுவேன். என் நேசர் இயேசுவை நான் ஏற்றி மகிழ்ந்திடுவேன். போற்றி துதிப்போம் எம் தேவனை புதிய இதயமுடனே. போற்றி துதிப்போம் எம் தேவனை புதிய இதயமுடனே. நேற்றும் இன்றும் என்றும் மாறா இயேசுவை நாம் பாடி துதிப்போம். நேற்றும் இன்றும் என்றும் மாறா இயேசுவை நாம் என்றும் பாடி துதிப்போம். இயேசு என்னும் நாமமே என் ஆத்துமாவின் கீதமே. மனதார சொல்லுவோம், இயேசு என்னும் நாமமே. எல்லா சூழ்நிலைகளிலும் இயேசு என்னும் நாமம், இயேசு என்னும் நாமமே, இயேசு என்னும் நாமமே. கடந்த காலங்கள் எல்லாம் எத்தனை தடை பிரச்சனைகளை அவருடைய நாமத்தினால தாண்டி வந்தோமே. அவர் நாமம் தான் நமக்கு அடைக்கலமா இருந்துச்சு. அதனால சொல்லுவோமா, என் நேசர் இயேசுவை நான் என்றும் ஏற்றி மகிழ்ந்திடுவேன். என் நேசர் இயேசுவை நான் என்றும் போற்றி மகிழ்ந்திடுவேன். என் நேசர் இயேசுவை நான் என்றும் போற்றி மகிழ்ந்திடுவேன். என் நேசர் இயேசுவை நான் என்றும் போற்றி மகிழ்ந்திடுவேன். வானமும் பூமியும் படைத்த வல்ல தேவனிடமிருந்தே, வானமும் பூமியும் படைத்த வல்ல தேவனிடமிருந்தே, இன்னும் கடங்கா நன்மைகள் வருமே என் கண்கள் ஏறெடுப்பேனா. கடங்கா நன்மைகள் வருமே என் கண்கள் ஏறெடுப்பேன். எனக்கு தாசை வரும் பர்வதம் நேராய் என் கண்களை ஏறெடுப்பேன். எனக்கு தாசை வரும் பர்வதம் நேராய் என் கண்களை ஏறெடுப்பேன். தீங்கும் என்னை அணுகாமல் ஆத்துமாவை காக்கும் என் தேவன். தீங்கும் என்னை அணுகாமல் ஆத்துமாவை காக்கும் என் தேவன். போக்கையும் வரத்தையும் பாத்திரமாக
வரும் பர்வதம் நேராய் என் கண்களை ஏறெடுப்பேன். எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதம் நேராய் என் கண்களை ஏறெடுப்பேன். ஆமென். ஹல்லேலூயா. எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கிறீங்க? ஆமென். இந்த வருஷத்துல இத்தனை மாதங்கள் அவன் நம்மை நடத்தின விதங்கள் ரொம்ப ஆச்சரியமானது. ஒவ்வொரு சூழ்நிலையிலும் ஸ்தோத்திரம் தாண்ட முடியுமா, கடக்க முடியுமா நினைச்ச நேரங்கள்லாம் ஆண்டவருடைய கிருபை, அவருடைய வல்லமை நம்முடைய வாழ்க்கையில பெரிதாய் விளங்கினது. ஆமென். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். இன்னைக்கு நம்ம பாடல் பாடி கர்த்தரை ஆராதிக்கிறோம். எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை நான் என்ன பண்றேன், ஏறெடுக்கிறேன். எங்க இருந்து ஒத்தாசை வரும்? வானமும் பூமியும் உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை வரும் அப்படின்னு நாவு சொல்லுது. எது சொல்லுது? நம்முடைய வாய் சொல்லுது. ஹலோ, இருக்கீங்களா? ஆமென். ஸ்தோத்திரம். வாய் என்ன சொல்லுது? சொல்லுங்க. வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை வரும்னு வாய் சொன்னாலும் இருதயம் வேற எதையோ சிந்திச்சிட்டு இருக்குதே. ஸ்தோத்திரம். இருதயம் என்ன செய்ய போறோம், நாளைக்கு நம்ம பிரச்சனைகள், நம்முடைய தேவைகள், என் சூழ்நிலைக்கு ஸ்தோத்திரம் இந்த காரியத்தில் ஒரு மாற்றம் வேணுமே நினைச்சாலே பயம் குப்புன்னு இருதயத்தில் அடைக்குது. ஸ்தோத்திரம். எதையோ நினைச்சு இருதயம் கலங்கிக்கிட்டே இருக்குது. அது இல்லை ஆராதனை. ஆமென். என் கர்த்தர் அவர் எப்படிப்பட்டவர்னு நான் சொல்லி ஆராதிக்கிறது இருதயத்திலிருந்து அனுபவபூர்வமாக வரணும். கரங்களை உயர்த்துற ஆமென்னு சொல்லுங்களேன். நான் அதனால தான் அடிக்கடி சொல்லுவேன், என்ன சூழ்நிலையோடு நீங்கள் ஆராதனைக்கு வந்தாலும் பரவாயில்ல, கர்த்தருடைய நாமத்தை இப்படிப்பட்ட காரியங்களை சொல்லி அறிக்கை செய்து பாடும்போது உண்மையாக என் வாழ்க்கையிலையும் கர்த்தர் இதை செய்வார். எனக்கும் ஒரு அற்புதம் நடக்கும், எனக்கும் வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து ஒத்தாசை வரும் அப்படின்னு சொல்லி விசுவாசத்தோடு ஆராதிச்சு பாருங்க, தேவன் பெரிய காரியங்களை செய்வார். ஹல்லேலூயா. நிறைய நேரத்தில் நம்முடைய சூழ்நிலைகள் அப்படியே லகுவாக மாறி ஸ்தோத்திரம் அப்படியே ஒன்றும் இல்லாமல் போயிடணும்னு நினைக்கிறோம். ஆனால் நடக்கிறது என்ன அப்படின்னா, நல்லா ஜெபம் பண்ணாலும் ஆராதிச்சாலும் பிரச்சனை இன்னும் அப்படியே தீவிரமாகிக்கிட்டே தான் போகுது. ஸ்தோத்திரம். பிரச்சனை இன்னும் அதிகமாகிக்கிட்டே போகுது, கடினமாகிக்கிட்டே போகுது. அப்படி சூழ்நிலையோடு நம்ம அந்த இடத்துல இருந்தாலும் இன்னைக்கு நான் சொல்கிறேன், பிரச்சனை ஏன் கர்த்தர் தீவிரமாக அனுமதிக்கிறாருன்னா தேவன் அதை காட்டிலும் பெரிய காரியத்தை செய்ய போகிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அவருடைய வல்லமைக்கு முன்னால் இந்த பிரச்சனை எதுவுமே இல்லை. அது எவ்வளோ வேணாலும் அதிகமாகட்டும். தேவன் அப்போ வேற ஏதோ ஒரு பிளான் வச்சிருக்கிறாருன்னு அர்த்தம். மிகப்பெரிய ஒரு பிளான் தேவன் செய்ய ஆயத்தமாக்கிட்டு இருக்கிறாருன்னு அர்த்தம். ஹல்லேலூயா. விசுவாசிக்கிறீங்களா? ஆமென். ஸ்தோத்திரம். இன்னொரு பாடல் நம்ம எல்லாரும் சேர்ந்து பாடி ஆண்டவரை மகிமைப்படுத்த போகிறோம். வானம் பூமி படைத்த தெய்வமே, எனக்கு ஒத்தாசை அனுப்பும் கர்த்தரே என்ற பாடல் நம்ம எல்லாரும் சேர்ந்து பாடி ஆண்டவரை மகிமைப்படுத்த போறோம். ஒரு புதிய பாடல் நாங்கள் பாடுறோம், கற்றுக்கொள்ளுங்க, திரும்ப சேர்ந்து எங்களோடு பாடுங்க. ஆண்டவர் நாமத்தை நம்ம எல்லாரும் சேர்ந்து ஒருமித்து மகிமைப்படுத்துவோம். வானம் பூமி படைத்த தேவனே, எனக்கு ஒத்தாசை செய்யும் கர்த்தர் நீரே, கண்களை ஏறெடுப்பேன் நான், எனக்கு ஒத்தாசை செய்யும் கர்த்தர் நீரே. வானம் பூமி படைத்த தேவனே, எனக்கு ஒத்தாசை செய்யும் கர்த்தர் நீரே, கண்களை ஏறெடுப்பேன் நான், எனக்கு ஒத்தாசை செய்யும் கர்த்தர் நீரே. வேறெங்கிருந்தும் இல்லை, வேறெவரிடமும் இல்லை, உமையே நோக்கி பார்க்கிறேன். வேறெங்கிருந்தும் இல்லை, வேறெவரிடமும் இல்லை, உமையே நோக்கி பார்க்கிறேன். சொல்லுவோமா? வேறெங்கிருந்தும் இல்லை, வேறெவரிடமும் இல்லை, உமையே நோக்கி பார்க்கிறேன். வேறெங்கிருந்தும் இல்லை, வேறெவரிடமும் இல்லை, உமையே நோக்கி பார்க்கிறேன். சூழ்நிலை எதையும் நான் பார்ப்பதில்லை, உலகம் சொல்வதும் கேட்பதில்லை. சூழ்நிலை எதையும் நான் பார்ப்பதில்லை, உலகம் சொல்வதும் கேட்பதில்லை. இல்லாதவைகளை இருப்பவைகள் போல் அழைக்கும் தேவன் நீரே.
இல்லாதவைகளை இருப்பவைகள் போல் அழைக்கும் தேவன் நீரே. வேறெங்கிருந்தும் இல்லை, வேறெவரிடமும் சொல்லுங்க கைகளை தட்டி. உம்மையே நோக்கி பார்க்கிறேன். எத்தனை பேர் சொல்ல முடியும்? ஆண்டவரே, வேறெங்கிருந்தும் உங்களெல்லாம் நான் நோக்கி பார்க்கிறேன். இல்லை, உம்மையே நோக்கி பார்க்கிறேன். வேறெங்கிருந்தும் இல்லை, வேறெங்கிருந்தும் இல்லை, வேறெவரிடமும் இல்லை. உம்மையே நோக்கி பார்க்கிறேன். வேறெங்கிருந்தும் இல்லை, வேறெவரிடமும் இல்லை. உம்மையே நோக்கி பார்க்கிறேன். காற்றையும் நான் பார்ப்பதில்லை, மழையையும் நான் பார்ப்பதில்லை. காற்றையும் நான் பார்ப்பதில்லை, மழையையும் நான் பார்ப்பதில்லை. வாய்க்கால்கள் தண்ணீரால் நிரம்பிடும் என்றவரே. வாய்க்கால்கள் தண்ணீரால் நிரம்பிடும் என்றவரே. வேறெங்கிருந்தும் இல்லை, வேறெவரிடமும் இல்லை. உம்மையே நோக்கி பார்க்கிறேன். வேறெங்கிருந்தும் இல்லை, வேறெவரிடமும் இல்லை. உம்மையே நோக்கி பார்க்கிறேன். வேறெங்கிருந்தும், வேறெங்கிருந்தும் இல்லை, வேறெவரிடமும் இல்லை. உம்மையே நோக்கி பார்க்கிறேன். வேறெங்கிருந்தும் இல்லை, வேறெவரிடமும் இல்லை. உம்மையே நோக்கி பார்க்கிறேன். வானம் பூமி படைத்த, வானம் பூமி படைத்த தேவனே, எனக்கு ஒத்தாசை செய்யும் கர்த்தர் நீரே. கண்களை ஏறெடுப்பேன் நான், எனக்கு ஒத்தாசை செய்யும் கர்த்தர் நீரே. வானம் பூமி படைத்த தேவனே, எனக்கு ஒத்தாசை செய்யும் கர்த்தர் நீரே. கண்களை ஏறெடுப்பேன் நான், எனக்கு ஒத்தாசை செய்யும் கர்த்தர். தைரியமாய் வேறெங்கிருந்தும் இல்லை, வேறெவரிடமும் இல்லை. உம்மையே நோக்கி பார்க்கிறேன். 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 ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென். இன்னைக்கு நம்ம எங்க இருந்து நமக்கு ஒத்தாசை வரும்னு எதிர்பார்க்கிறோம்? இந்த மாதம் நிறைய தேவைகள் இருக்கலாம். ஒருவேளை கடந்த மாதமே பல சமாளிக்க முடியாத நிறைய பிரச்சனைகள், காரியங்களை தாண்டி இந்த இடத்துல நீங்க வந்திருக்கலாம். ஸ்தோத்திரம். இந்த புதிய மாதத்துக்குள்ள கூட அப்படிப்பட்ட தேவைகளோடு போராட்டங்களோடு நீங்க நுழையலாம். இந்த மாதம், இந்த 1வது தேதி ஆண்டவர் சமூகத்தில் நம்ம விடுதலையா சொல்லி விசுவாசத்தோடு அறிக்கை பண்ண போறோம். வேற எங்க இருந்தும் இல்லை ஆண்டவரே, உங்ககிட்ட இருந்து எனக்கு ஒத்தாசை வரும். ஆமென். எல்லாரும் சேர்ந்து பாடலாமா? இருக்கிற இடத்துல அப்படியே எழுந்து நின்று ஒரு வசனத்தை நான் வாசிக்க விரும்புகிறேன். 2 ராஜாக்கள் புஸ்தகத்தில் 3வது அதிகாரத்தில் 17-18 நம்ம எல்லாருக்கும் தெரிந்த சம்பவம். அதில் உள்ள வசனம் தான், நீங்கள் காற்றையும் காண மாட்டீர்கள், மழையையும் காண மாட்டீர்கள், ஆனாலும் நீங்களும் உங்கள் ஆடு மாடுகளும் உங்கள் மிருக ஜீவன்களும் குடிக்கும்படிக்கு இந்த பள்ளத்தாக்கு தண்ணீரால் நிரப்பப்படும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அடுத்த வசனம் ரொம்ப முக்கியம். இது கர்த்தரின் பார்வைக்கு அற்ப காரியம். ஹல்லேலூயா, ஆமென். பக்கத்தில் இருக்கிறவங்களோட முகத்தை அப்படியே திரும்பி பாருங்க. இப்போ என் கஷ்டம் என்னன்னு தெரியுதா? அவங்க என்னை எப்படி முறைச்சு பார்க்குறாங்கன்னு தெரியுதா? பாருங்க, அவங்கள பார்த்தாவது கொஞ்சம் சிரிங்க. எவ்வளோ உற்சாகமாக, எவ்வளோ நல்ல ஒரு வார்த்தையை சொல்லி வாக்குத்தத்தமாக வார்த்தைகளை சொன்னால் என்னைய முறைக்கிற மாதிரியே பக்கத்தில் பார்க்குறீங்க. பக்கத்தில் பார்த்து கையை கொடுத்து சொல்லுங்க, உங்களுக்கு இது கடினம் தான், கையை பிடிங்க. ஸ்தோத்திரம். பக்கத்தில் இருக்கிறவங்க சந்தோஷப்பட வேண்டாமா? அவங்க பலப்பட வேண்டாமா? அவங்க கையை பிடிச்சு சொல்லுங்க, உங்களுக்கு இது உங்களுக்கு இது கடினமான காரியம்தான், கர்த்தருக்கு இது அற்ப காரியம். சொல்லுங்க, கர்த்தருக்கு இது அற்ப காரியம். அவரை கொண்டு இந்த பிரச்சனையை ஃபேஸ் பண்ணுங்க. ஹல்லேலூயா. கரங்களை உயர்த்தி சொல்லுவோமே, ஹல்லேலூயா. தேவனுக்கு இது அற்ப காரியம். நம்ம என்னென்ன பிரச்சனையில முட்டி மோதி உட்கார்ந்துட்டு இருக்கிறோமோ, ஆண்டவர் சொல்ற இன்னைக்கு அதெல்லாம் அற்ப காரியம், எனக்கு இது லேசான காரியம். ஆமென். ஹல்லேலூயா. விசுவாசிக்கிறீங்களா? சேர்ந்து பாடலாமா? நல்ல கரங்களை தட்டி எங்களோடு பாடுங்க பார்க்கலாம். வேற எங்க இருந்தும் இல்லை, எவரிடமும் இருந்தும் இல்லை, உங்களை தான் நோக்கி பார்க்கிறேன். நல்ல கரங்களை தட்டி சந்தோஷத்தோடு கூட நம்முடைய பாரமோ, நம்முடைய கவலையோ, நம்முடைய தேவையோ, நம்முடைய ஆராதனையை தடை பண்ணக்கூடாது.
நம்முடைய ஆராதனையை ஸ்லோ பண்ணக்கூடாது. நல்ல சந்தோஷத்தோடு கூட வானம் பூமி படைத்த தேவனே, வானம் பூமி படைத்த தேவனே, எனக்கு ஒத்தாசை செய்யும் கர்த்தர் நீரே. கண்களை ஏறெடுப்பேன் நான், எனக்கு ஒத்தாசை செய்யும் கர்த்தர் நீரே. வானம் பூமி படைத்த தேவனே, எனக்கு ஒத்தாசை செய்யும் கர்த்தர் நீரே. கண்களை ஏறெடுப்பேன் நான், எனக்கு ஒத்தாசை செய்யும் கர்த்தர் நீரே. சொல்லுங்க. வேறெங்கிருந்தும் இல்லை, வேறெவரிடமும் இல்லை, உம்மையே நோக்கி பார்க்கிறேன். வேறெங்கிருந்தும் இல்லை, வேறெவரிடமும் இல்லை, உம்மையே நோக்கி பார்க்கிறேன். வேறெங்கிருந்தும் இல்லை, வேறெவரிடமும் இல்லை, உம்மையே நோக்கி பார்க்கிறேன். வேறெங்கிருந்தும் வேறெவரிடமும் நோக்கி பார்க்கிறேன். சூழ்நிலை எதையும் நான் பார்ப்பதில்லை, உலகம் சொல்வதை கேட்பதில்லை. சூழ்நிலை எதையும் நான் பார்ப்பதில்லை, உலகம் சொல்வதும் இல்லாதவைகளை இருப்பவைகள் போல் அழைக்கும் தேவன் நீரே. ஆராதிக்கிற கர்த்தர் போல் அழைக்கும் தேவன் நீரே. வேறெங்கிருந்தும் இல்லை, வேறெவரிடமும் இல்லை, உம்மையே நோக்கி பார்க்கிறேன். வேறெங்கிருந்தும் இல்லை, வேறெவரிடமும் இல்லை, உம்மையே நோக்கி பார்க்கிறேன். வேறெங்கிருந்தும் இல்லை. ஆமென். விசுவாசத்தோடு அவரை நோக்கி பார்த்த முகங்கள் பிரகாசம் அடையும், வெட்கப்பட்டு போவதில்லை. உம்மையே நோக்கி பார்க்கிறேன். காற்றையும் நான் பார்ப்பதில்லை, மழையையும் நான் பார்ப்பதில்லை. காற்றையும் நான் எந்த அறிகுறி இல்லாம இருக்கலாம், மழையையும் நான் பார்ப்பதில்லை. சொல்லுங்க. வாய்க்கால்கள் தண்ணீரால் நிரம்பிடும் என்றவரே. வாய்க்கால்கள் தண்ணீரால் நிரம்பிடும் என்றவரே. வேறெங்கிருந்தும் அவருக்கு அற்ப காரியம். சொல்லுங்க. ஆண்டவரே, நோக்கி பார்க்கிறேன். என்னை ஆசீர்வதிக்க, என்னை உயர்த்த வேறெவரிடமும் இல்லை, உம்மையே. உங்க சத்தம் உயரட்டுமே. வேறெங்கிருந்தும் இல்லை, வேறெவரிடமும் இல்லை, உம்மையே நோக்கி பார்க்கிறேன். வேறெங்கிருந்தும் இல்லை, வேறெவரிடமும் இல்லை, உம்மையே நோக்கி பார்க்கிறேன். சூழ்நிலை எதையும் நான் பார்ப்பதில்லை, உலகம் சொல்வதை கேட்பதில்லை. சொல்லுங்க. என் சூழ்நிலையை நான் பார்க்க மாட்டேன், நம்ப மாட்டேன். உலகம் என்ன சொன்னாலும் அதை நான் நம்ப மாட்டேன். ஏன் ஆராதிக்கிற கர்த்தர் இல்லாதவைகளை இருப்பவைகள் போல் அழைக்கும் தேவன் நீரே. 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 வேறெங்கிருந்தும் இல்லை, வேறெவரிடமும் இல்லை, உம்மையே நோக்கி பார்க்கிறேன். 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 காற்றையும் நான் பார்ப்பதில்லை, மழையையும் நான் பார்ப்பதில்லை. காற்றையும் நான் பார்ப்பதில்லை, மழையையும் நான் பார்ப்பதில்லை. வாய்க்கால்கள் தண்ணீரால் நிரம்பிடும் என்றவரே. எங்கள் வாய்க்கால்கள் தண்ணீரால் நிரம்பிடும்
என்றவரே. வாய்க்கால்கள் தண்ணீராலே, வாய்க்கால்கள் தண்ணீரால் நிரம்பிடும் என்றவரே. எங்கள் வாய்க்கால்கள் தண்ணீரால் நிரம்பிடும் என்றவரே. வேறெங்கிருந்தும் இல்லை, வேறெவரிடமும் இல்லை, உம்மையே நோக்கி பார்க்கிறேன். 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 100க்கு 100 உம்மையே நான் நம்புவேன். அற்புதம் செய்திடுங்க, அதிசயம் நடத்திடுங்க. 100க்கு 100 உம்மையே நான் நம்புவேன். அற்புதம் செய்திடுங்க, அதிசயம் நடத்திடுங்க. மனிதர்கள் முன்பாக தலை குனிந்து போகாமல் உதவி செய்திடுங்க, உயர்த்தி வச்சிடுங்க. மனிதர்கள் முன்பாக குனிந்து போகாமே உதவி செய்திடுங்க, உயர்த்தி வச்சிடுங்க. உம்மைத்தான் நான் நம்பி இருக்கேன். அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா. உம்மைத்தான் நான் நம்பி இருக்கேன். அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா. என் நம்பிக்கையே உமக்கு ஸ்தோத்திரம். சந்தோஷத்தோடு புகழிடமே உமக்கு ஸ்தோத்திரம். தேவன் ஒரு பெரிய காரியத்தை செய்கிறார். சந்தோஷத்தோடு ஆராதிங்க, ஆராதிக்க ஆராதிக்க எல்லா தடைகள் எல்லாம் விலகும். உம்மைத்தான் நான் நம்பி இருக்கேன். அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா. இயேசுவே, நான் நம்பி இருக்கேன். உங்க நாமத்தை நம்பி இருக்கிறோம். எனக்கு செய்யுங்கப்பா. உம்மைத்தான் நம்பி இருக்கேன். அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா. உம்மைத்தான் நம்பி இருக்கேன். அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா. உம்மை அல்லாமல் யார் என்னை உயர்த்தக்கூடும்? அற்புதம் செய்திடுங்க, அதிசயம் நடத்திடுங்க. உம்மை அல்லாமல் என்னை உயர்த்தக்கூடும். அற்புதம் செய்திடுங்க, அதிசயம் நடத்திடுங்க. ஐஸ்வர்யம் கனமுமே உம்மாலே தான் வருகிறது. ஆளுகை செய்யுங்கப்பா, மேன்மைப்படுத்துங்கப்பா. ஐஸ்வர்யம் கனமுமே உம்மாலே தான் வருகிறது. ஆளுகை செய்யுங்கப்பா, மேன்மைப்படுத்துங்கப்பா. உம்மைத்தான் நம்பி இருக்கேன். விசுவாசத்தோடு, அற்புதங்கள் விசுவாசத்தோடு. எனக்கு செய்யுங்கப்பா. ஓ ஹalleluya. ஒரு அற்புதம், ஒரு அற்புதம் கர்த்தர் செய்கிறார். எவ்வளவேனும் நிமிர முடியாத நிலைமையிலிருந்து தேவன் அற்புதம் செய்கிறார். எல்லா நுகங்களை கர்த்தர் உடைத்து, எல்லா நுகங்களை கர்த்தர் உடைத்து, பொருளாதாரத்துல, குடும்பத்துல, ஓ சரீர சுகத்துல எல்லா சத்ருவின் நுகங்களை கர்த்தர் உடைக்கிறார். எல்லா நுகங்களை கர்த்தர் உடைக்கிறார். இதோ தம்மை நம்பி இருக்கிற பிள்ளைகளுடைய முகங்களை பிரகாசிக்க பண்ணுகிற கர்த்தர் நல்ல கரங்களை தட்டி ஆவியில நிறைந்து ஓரியாந்தர ஷகரதி வரதி அந்தனா ஓரகலரதி கவரதி அந்தனா ஓரிபரதி அந்தர வரவரதி அந்தர ஷகரதி அந்தனா. ஓ அபிஷேகத்துல நிறைந்து, அபிஷேகத்தினால நுகம் உடையட்டும், நுகம் உடையட்டும். எல்லா நுகங்கள் இயேசுவின் நாமத்தினால உடைவதாக, உடைவதாக தேவன் அற்புதம் செய்து கொண்டிருக்கிறார். ஓ ஹalleluya, ஹalleluya. நல்ல கரங்களை தட்டி ஆவியில நிறைந்து ஓரியாந்தர ஷகரதி அந்தரரரரமோ. ஓ இயேசுவே, வல்லமை உள்ளவரே, அற்புதம் செய்கிறவரே, சர்வ வல்லவரே, ஓ ஜீவன் உள்ளவரே, நேற்றும் இன்றும் என்று மாறாதவரே, உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம். உம்மைத்தான் நான் நம்பியிருக்கேன். அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா. தேவன் பேர நம்பிக்கையா இருந்தானே, அவர் இவனை ரட்சிக்கட்டும். தேவனிடத்தில் அவனுக்கு ரட்சிப்பு உண்டோ அப்படின்னு சில கண்கள் பார்த்துக்கிட்டே இருக்கு. மனுஷங்க யாரும் வேண்டான்னு சொல்லி ஆண்டவர் தான் போதும், ஆண்டவர் எல்லாத்தையும் பார்த்துக்குவார், ஆண்டவர் தான் எனக்கு முக்கியம்னு சொல்லி இன்னைக்கு வந்துட்டோம். இந்த இடத்துல வெட்கத்துக்கு இன்னும் சில அடிகள் தான். விளிம்புல நிற்கிற நிலைமையில நீங்க இந்த இடத்துல இருக்கலாம்.
இந்த ஆராதனை நேரத்தில் ஆண்டவர் சொல்றாரு, என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை. கடைசி நொடியில கூட என்னால் ஒரு அற்புதம் செய்ய முடியும். கடைசி நொடியில கூட ஒரு அற்புதத்தை என்னால் செய்ய முடியும். சூழ்நிலைகள் கடினமாய்க்கிட்டே போகலாம், விளிம்பில் கொண்டு வந்து தள்ளி நிறுத்தப்பட்டிருக்கலாம். பயப்படாதீங்க. எவ்வளோ கடினமான சூழ்நிலைகளோ அதை விட தேவனுடைய வல்லமை பெரிதாய் வெளிப்படக்கூடிய நாட்கள் இது. தேவன் என்னுடைய வாழ்க்கையில் அவருடைய வல்லமையை பெரிதாய் விளங்க பண்ண போறார். அதனால தான் சில நேரங்களில் கர்த்தர் சூழ்நிலைகள் கடினமாக அனுமதிக்கிறார். அவரால் கூடாத காரியம் எதுவுமே இல்லை. அவர் அப்படி அற்புதம் செய்யும்போது நம்மளால் யோசிச்சு கூட பார்க்க முடியாது. நம்ம ஆராய்ந்தாலும் நம்முடைய புத்திக்கு எட்டாத பெரிய காரியத்தை கர்த்தர் செய்வார். அதை யாருக்கும் விவரித்து சொல்லணும்னாலும் நம்ப மாட்டாங்க. அந்த அளவில் கர்த்தர் அற்புதம் செய்வார். பயப்பட வேண்டாம். அதனால தான் வேதம் அவரை குறித்து சொல்லும்போது கிரகிக்க கூடாத பெரிய காரியங்களை அவர் செய்கிறவர். மனுஷனுடைய புத்திக்கு எட்டாத பெரிய காரியங்களை செய்கிறவர். தம்மை நம்பி இருக்கிற பிள்ளைகள் வெட்கப்பட்டு போவதில்லை. இனி யாக்கோபுடைய முகம் செத்து போவதில்லை. நன்றி இயேசுவே, நன்றி அப்பா. ஓரி அந்தர ஷகபரதி அந்தலரதனமோ, ஓரி அந்தலரதனமனதர ஷகலரதனமோ ரபலரதியனோ. சில பிரச்சனைகளை தாண்டுவதற்கும் மேற்கொள்வதற்கு நம்முடைய பலன் போதுமானதா இல்லாமல் இருக்கலாம். ஆனால் இன்னைக்கு நம்மோடு இருக்கிற இயேசு, அவர் எல்லாவற்றையும் பார்க்கிலும் பெரியவர். அவரால் முடியாத காரியம் எதுவுமே இல்லை. ஹல்லேலூயா. அன்னைக்கு அந்த யோசுவா காலேப் சொன்ன காரியம், அவர்களை காத்த நிழல் அவர்களை விட்டு விலகி போயிடுச்சு. அவர்களுக்கு பயப்பட வேண்டாம். அங்கே ராட்சதர்கள் இருக்கிறாங்க, சவால்கள் இருக்கு. ஆனாலும் நம்மோடு கூட கர்த்தர் இருக்கிறார். நாம் அதை எளிதாக சுதந்தரிக்கலாம். கர்த்தருடைய பார்வைக்கு இது அற்ப காரியம். எத்தனை பேர் சொல்ல விரும்புறீங்க, ஆண்டவர் என் பலவீனத்தில் உங்க பலன் பூர்ணமாய் விளங்கட்டும் ஆண்டவரே. என்னால செயல்பட முடியாத இடத்துல நீங்க எனக்காக செயல்படுகிற தேவன். என் இயலாமையில் நீர் செயல்படுவி, உம் கரம் என்னை விட்டு விலகாதிருக்கும். என் இயலாமையில் நீர் செயல்படுவி, உம் கரம் என்னை விட்டு விலகாதிருக்கும். மலைகளை பெயர்ப்பீர் என்றார், என் தடைகள் உமக்கு எம்மாத்திரம். மரித்தோரை எழச் செய்தீர் என்றார், என் நோய்கள் உமக்கு. மறுபடியும் மலைகளை பெயர்ப்பீர் என்றார், மலைகளை பெயர்ப்பீர் என்றார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? என் தடைகள் உமக்கு எம்மாத்திரம் ஆண்டவரே, உமக்கு எம்மாத்திரம். மரித்தோரை செய்தீர் என்றார், என் நோய்கள் உமக்கு எம்மாத்திரம். உமக்கு. அதனால விசுவாசத்தோடு சொல்லலாமா? கிரகிக்க முடியா காரியம் செய்வீர், சர்வ ஞானியே உம்மை ஆராதிப்பேன். கிரகிக்க முடியா காரியம் செய்வீர், சர்வ ஞானியே உம்மை ஆராதிப்பேன். வெறும் கோலும் கையும் இரு பரிவாரமாகும், உம்மாலன்றி இது யாரால் கூடும். வெறும் கோளும் கையும் இரு பரிவாரமாகும், உம்மாலன்றி இது யாரால் கூடும். ஆகாயத்து பட்சிகளை போஷிப்பீர் என்றால், என்னையும் போஷிப்பது நிச்சயமே. காட்டு புஷ்பங்களை உடுத்துவதும் நீரென்றால், நடத்துவதும். ஆகாயத்து பட்சிகளை
ஆகாயத்து பட்சிகளை போஷிப்பீர் என்னையும் போஷிப்பது நிச்சயமே காட்டு புஷ்பங்களை துவதும் நீரென்றார் என்னை குறைவின்றி நடத்துவதும் நிச்சய கரங்களை உயர்த்தி கிரகிக்க முடியா காரியம் செய்வி சர்வ ஞானியே உமை ஆராதிப்பே ஓ கிரகிக்க முடியா காரியம் செய்வி அவரால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை கிரகிக்க முடியா காரியம் செய்வி கிரகிக்க முடியா உங்க பிரச்சனைகளை பார்த்து சொல்லுங்க சூழ்நிலைகளை பார்த்து சொல்லுங்க பலவீனங்களை பார்த்து சொல்லுங்க எல்லா போராட்டங்கள் கவலைகள் குழப்பங்களை பார்த்து சொல்லுங்க என் தேவன் எனக்கு கிரகிக்க முடியாத காரியத்தை செய்வார் கிரகிக்க முடியா காரியம் கிரகிக்க முடியா காரியம் செய்வி சர்வ ஞானியே உமை ஓ எந்த கடினமான சூழ்நிலைகளிலும் அவர் நம்மை கைவிடவே மாட்டார் சில நேரத்தில் ஆண்டவர் நம்ம கூட இருக்கிறாரா அப்படிங்கிற சந்தேகம் வர்ற மாதிரி இருக்கலாம் ஆனா ஆண்டவர் சொல்ற காரியம் நான் உனக்கு சொன்னதை செய்யற வரைக்கும் உன்னை கைவிடவே மாட்டேன் யோசுவாவுக்கும் கர்த்தர் வாக்கு பண்ணினார் நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை உன்னை கைவிடுவதும் இல்லை ஓ ஹalleluya எவ்வளோ 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 நிலைமைகள் மோசமானாலும் சரி இன்று இந்த ஜனங்களுடைய கண்களுக்கு முன்னால உன்னை மேன்மைப்படுத்துவேன் யோசுவாவே யார் யார் உன்னை அற்பமா பார்க்கிறாங்களோ உன்னை சிறுமையாய் பார்க்கிறார்களோ உன்னை ஏளனமாய் பார்த்து ஒதுக்கி வைக்கிறாங்களோ கைவிட்டார்களோ எல்லாருக்கும் முன்பாக ஆண்டவர் சொன்னார் இன்று இந்த ஜனங்களுடைய கண்களுக்கு முன்பாக உன்னை மேன்மைப்படுத்துவேன் எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க என் கர்த்தர் இந்த சூழ்நிலையில எனக்காக ஏதாகிலும் ஒன்றை செய்வார் ஒரு நாளும் என்ன மறந்ததில்லை சொல்லலாமா வலது கரத்தை உயர்த்தி என் தேவன் எனக்காய் ஏதாகிலும் செய்திடுவார் என்றாகிலும் என்னை மறந்தது உண்டா என் தேவன் எனக்காய் ஏதாகிலும் சொல்லுங்க அறிக்கை பண்ணுங்க ஒவ்வொரு சூழ்நிலையிலும் என் தேவன் எனக்காய் என் தேவன் எனக்காய் ஏதாகிலும் செய்திடுவார் என்னை மறந்தது ஒரு முறை கூட என் தேவன் எனக்காய் ஏதாகிலும் செய்வார் என்றாகிலும் என்னை மறந்தது சத்தத்தை உயர்த்தி சொல்லுவோம் என் தேவன் எனக்காய் ஏதாகிலும் செய்திடுவார் என்றாகிலும் என்னை மறந்தது உண்டா என் தேவன் எனக்காய் ஏதாகிலும் செய்திடுவார் என்றாகிலும் என்னை மறந்தது உண்டா என் தேவன் எனக்காய் ஏதாகிலும் செய்திடுவார் என்றாகிலும் என்னை மறந்தது உண்டா என் தேவன் ஏதாகிலும் சொல்லுங்க எல்லாரும் சொல்லலாம் ஒரு நாளும் என்னை மறப்பதில்லை ஸ்திரீயானவன் தன் கர்ப்பத்தின் பிள்ளைக்கு இறங்காமல் தன் பாலகனை மறக்கலாம் ஆண்டவர் சொல்றாரு இஸ்ரவேலே நீ என்னால் மறக்கப்படுவதில்லை என் தேவன் எனக்காய் ஏதாகிலும் செய்திடுவார் என்றாகிலும் என்னை மறந்தது உண்டா என் தேவன் எனக்காய் ஏதாகிலும் செய்திடுவார் என்றாகிலும் என்னை உண்டா கிரகிக்க முடியா காரியம் செய்வி சர்வ ஞானியே உம்மை ஆராதிப்பே கிரகிக்க முடியா காரியம் செய்வி சர்வ ஞானியே ஆராதிப்பே வானங்கள்
அதின் சேனைகளையும் உண்டாக்கின நீர் ஒருவரே கர்த்தர். வானங்களையும் அதின் சேனைகளையும் உண்டாக்கின நீர் ஒருவரே கர்த்தர். பூமியையும் அதில் உள்ளவைகளையும் உண்டாக்கின நீர் ஒருவரே கர்த்தர். தினமும் அதில் உள்ளவைகளையும் காப்பாற்றிடும் நீர் ஒருவரே கர்த்தர். நீர் ஒருவரே கர்த்தர். நீர் ஒருவரே கர்த்தர். நீர் ஒருவரே கர்த்தர். நீர் ஒருவரே. நீர் ஒருவரே கர்த்தர். நீர் ஒருவரே கர்த்தர். நீர் ஒருவரே கர்த்தர். நீர் ஒருவரே. சாவாமையுள்ளவர் அவர் ஒருவரே. சர்வத்தை ஆள்பவர் அவர் ஒருவரே. சாவாமையுள்ளவர் அவர் ஒருவரே. நான் ஆராதிக்கிற தெய்வம். சர்வத்தை ஆள்பவர் அவர் ஒருவரே. விசுவாசத்தோடு வானம் படைத்தவர், இந்த பூமி படைத்தவர், நட்சத்திரங்களை பெயர் சொல்லி அழைப்பவர். வானம் படைத்தவர், இந்த பூமி படைத்தவர், நட்சத்திரங்களை பெயர் சொல்லி அழைப்பவர். நீர் ஒருவரே கர்த்தர். நீர் ஒருவரே. கரங்களை உயர்த்தி ஓ அசைத்து அவரை பார்த்து ஆண்டவரே ஒருவரே. நீர் ஒருவரே. நீர் ஒருவரே கர்த்தர். நீர் ஒருவரே. நீர் ஒருவரே கர்த்தர். நீர் ஒருவரே. நீர் ஒருவரே கர்த்தர். நீர் ஒருவரே கர்த்தர். நீர் ஒருவரே கர்த்தர். நீர் ஒருவரே. உங்க சத்தம் மாத்திரம் உயரட்டும். நீர் ஒருவரே. நீர் ஒருவரே கர்த்தர். நீர் ஒருவரே. உம்மை இல்லாமல் எங்களுக்கு யாரும் இல்லப்பா. உம்மை தவிர வேறொரு தெய்வம் இல்லை. நீர் ஒருவரே. நீர் ஒருவரே. ஓரியந்தர ஷகமனந்தரலரதன மோரியந்தர யங்கமரதரதனமன ஷகரதி கபரதி அந்தரம ஓரிமனந்தரலரதன மோஷகரதரிமன. ஓ ஹalleluya ஹalleluya. இம்மட்டும் எங்களை நடத்தி வந்தவரே, இனிமேலும் நீர் எங்களை நடத்தி செல்ல போதுமானவரப்பா. எதை குறித்தும் எங்களுக்கு கலக்கம் இல்லை, எதை குறித்தும் பயம் இல்லை. நாங்கள் ஆராதிக்கிற தேவன் நீர் சகலவற்றையும் பார்த்து கொள்ளுகிறவர், எல்லாவற்றையும் செய்ய வல்லமை உள்ளவர். உம்முடைய திருக்கரத்தில் எங்களை தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென் ஆமென். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஹல்லேலூயா. சில பேர் சந்தோஷமா இருக்கிறீங்க. ஹல்லேலூயா. சத்தமே இல்லை, நல்ல ஒரு சிரிச்ச முகத்தோட ஆண்டவர் நம்மோட பேச போறேன். இந்த மாதத்துல ஸ்தோத்திரம், இந்த வருஷத்துக்குரிய ஆசீர்வாதத்தெல்லாம் பெற்றுக்கொள்கிற மாதம். ஹல்லேலூயா. ஸ்தோத்திர சபை பிரதிஷ்ட நாளில், அதுக்கு முன்னால் எல்லாருடைய வாழ்க்கையில் ஆண்டவர் ஏராளமான அற்புதங்களை செய்ய போகிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா. வேதாகமத்தை வேகமாக நமக்கு கொஞ்சம் நேரம் தான் இருக்குது. யாத்திராமம் 34:10. யாத்திரம் 34:10 வேகமாக ஒருத்தர் வாசிங்க. இதோ நான் ஒரு உடன்படிக்கை பண்ணுகிறேன், பூமி எங்கும் எந்த ஜாதிகளிடத்திலும் செய்யப்படாத அதிசயங்களை உன் ஜனங்கள் எல்லாருக்கும் முன்பாகவும் செய்வேன். உன்னோடு கூட இருக்கிற ஜனங்கள் எல்லாரும் கர்த்தருடைய செய்கையை காண்பார்கள். உன்னோட கூட இருந்து நான் செய்யும் காரியம் பயங்கரமாய் இருக்கும். ஆமென். ஹல்லேலூயா. எத்தனை பேர் சந்தோஷப்படுறீங்க இந்த வாக்குத்தத்தத்துக்காக? ஹல்லேலூயா. நேற்று நைட்டு வரைக்கும் வாக்குத்தத்தத்துக்காக போராடி இந்த முறை ஸ்தோத்திரம் நிறைய மனசில் நிறைய வார்த்தைகள் வந்தாலும் ஸ்தோத்திரம்
அதிகாலையில் தான் ஆண்டவர் இந்த வார்த்தையை கொடுத்தார். ஹல்லேலூயா. நான் விசுவாசிக்கிறேன், இந்த வாக்குத்தத்தம் உங்கள் வாழ்க்கையில் அப்படியே நிறைவேறும்னு ஆழமாக விசுவாசிக்கிறேன். ஹல்லேலூயா. ஒரு தடவை எல்லாம் சேர்ந்து வாசித்துடலாமா? அதற்கு அவர், இதோ நான் ஒரு உடன்படிக்கையை பண்ணுகிறேன், பூமி எங்கும் எந்த ஜாதிகளிடத்திலும் செய்யப்படாத அதிசயங்களை உன் ஜனங்கள் எல்லாருக்கும் முன்பாக செய்வேன். உன்னோடே கூட இருக்கிற ஜனங்கள் எல்லாரும் கர்த்தருடைய செய்கையை காண்பார்கள். உன்னோடே கூட இருந்து நான் செய்கிற காரியம் பயங்கரமாக இருக்கும். ஹல்லேலூயா. பயங்கரமான கிரியைகள், ஆச்சரியமான செயல்கள். ஹல்லேலூயா. மார்வலஸ் திங்ஸ். ஹல்லேலூயா. பக்கத்தில் இருக்கிறவங்கள பார்த்து சொல்லுங்க, இந்த மாதத்தில் ஆச்சரியமான செயல்களை. ஹல்லேலூயா. சாதாரண காரியம் இல்லை, ஆச்சரியம். ஆச்சரியம்னா அற்புதம். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். ஆச்சரியமான செயல்களை செய்வேன். ஹல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா. ஆச்சரியமான செயல்கள். எல்லாரும் சொல்லுங்க, ஆச்சரியமான செயல்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. பாடல்ல பாடணும், கிரகிக்க முடியாத அற்புதங்கள் என்று சொல்லி பார்த்தோம். ஆச்சரியமான கிரியைகள் என்று சொல்லி பார்க்கிறோம். ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்கள், எண்ணி முடியாத அதிசயங்கள். நான் உன்னோடு கூட இருந்து செய்கிற காரியம் பயங்கரமா இருக்கும். ஹல்லேலூயா. யாரும் கேள்விப்பட்டிராத, யாருக்கும் நடந்திராத, ஸ்தோத்திரம், எந்த ஜனத்துக்கும் செய்யாத, ஹல்லேலூயா, இதுவரை எங்கும் நடந்திராத காரியங்கள், நம்முடைய மூளையை அறிவுக்கு எட்டாத காரியங்கள், யோசித்து பார்க்க முடியாத காரியங்கள், கிரகிக்க முடியாத காரியங்கள். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். இப்படிப்பட்டதான பெரிய அதிசயமான காரியத்தை இந்த மாதத்தில் ஆண்டவர் செய்ய போறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நல்ல கரங்களை உயர்த்தி ஹல்லேலூயா. இந்த வாக்குத்தத்தத்தை அப்படியே நாங்கள் விசுவாசிக்கிறோம். கர்த்தர் அப்படிப்பட்டதான கிரியைகளை நடப்பிப்பதற்கு ஆண்டவர் நமக்கு உதவி செய்வாரா? கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த மாதத்திலே ஸ்தோத்திரம், கர்த்தர் இப்படிப்பட்டதான கிரியை செய்ய வேண்டும் என்றால் ஆண்டவர் முதல்ல மோசே என்ன சொல்றாரு அப்படின்னா, நீ என்ன செய்யணும்? 2ஆம் வசனத்துல, விடியற் காலத்தில் நீ ஆயத்தமாகி சீனாய் மலையின் மேல் ஏறி அங்கே மலையின் உச்சியிலே காலமே என் சமூகத்தில் வந்து நில். ஹல்லேலூயா. ஆண்டவர் இப்படிப்பட்டதான அற்புதங்களை செய்யணும்னா கர்த்தர் இந்த காலை வேளையில சொல்லுகிறதான காரியம் என்னவென்றால், இந்த மாதத்தில் விடியற் காலத்தில் அதிகாலையில் ஜெபிக்கிற ஜெபம். அதிகாலையில் நீ என்னை தரிசிக்க வேண்டும். அதிகாலையில் நீ என்னோடு உறவாடுவதற்காக தனியா மலை உச்சிக்கு வரணும். கல்ஃப் கண்ட்ரி தெரியும், 2 எக்ஸ்ட்ரீமா இருக்கும். வெயிலும் எக்ஸ்ட்ரீமா இருக்கும், அதே போல குளிரும் ரொம்ப எக்ஸ்ட்ரீமா இருக்கும். 4 மணிக்கு மலைக்கு மேலே போகணும் அப்படின்னு சொன்னா எப்படி இருக்கும்னு கொஞ்சம் யோசித்து பாருங்க. அப்படி உறைஞ்சிரும், ரத்தம் உறைகிற மாதிரி இருக்கும். அப்படிப்பட்டதான குளிர்ல ஆண்டவர் சொல்றாரு, ஹல்லேலூயா, நீ அதிகாலையில் ஸ்தோத்திரம், நீ கூடாரத்திலே இருந்து ரொம்ப குளிர்ப்பா, அதனால கொஞ்சம் கேர்ஃபுல்லாக உன் உடம்பை பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லலை. ஹல்லேலூயா. நீ என்ன செய்யணும்? எனக்காக அதிகாலையில் எழும்பி இந்த குளிரையும் பொருட்படுத்தாமல் நீ வந்தன்னா எந்த ஜனத்துக்கு செய்யாத பெரிய அற்புத அதிசயங்களை நான் உனக்காக செய்வேன் என்று சொல்லுகிறதை பார்க்கிறோம். இந்த மாதத்திலே ஸ்தோத்திரம் ஒரு தீர்மானம் எடுங்க. ஆண்டவரே, இந்த மாதத்தில் ஸ்தோத்திரம் அதிகாலையில் நம்ம தேடி யார் சந்திக்கிறதுக்கு முன்னால சந்திக்கிற ஆள் நானா இருக்கணும். ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. என் வாழ்க்கையில் ஸ்தோத்திர எல்லா காரியங்களையும் ஒதுக்கி வைத்து விட்டு ஜெபிப்பதற்காக நேரத்தை ஒதுக்கி உம்முடைய சமூகத்தில் அதிகாலையில் தேடுகிறதான கிருபை எனக்கு தாரும் ஆண்டவரே. ஹல்லேலூயா. அப்படி தேடுகிறதான வேளையில் ஆண்டவர் என்ன செய்கிறார் என்றால், தாம் யார் என்பதை நமக்கு வெளிப்படுத்துகிறார். கரங்களை உயர்த்தி தேவனை மகிமைப்படுத்துவோம். இந்த மாதத்தில் தேவன் யார் என்பதை உணர்ந்து கொள்ள போறீங்க. இந்த மாதத்தில் கர்த்தர் எவ்வளவு பெரிய தேவன் என்பதை அறிந்து கொள்ள போகிறீர்கள். ஹல்லேலூயா. இவ்வளவு தியாகமா அதிகாலையில் வந்த அவன் ஆண்டவர் வெறுமை அனுப்பல. ஹல்லேலூயா. முகமுகமா ஆண்டவரை தரிசிக்கிறான். ஆண்டவருடைய ஷெக்கனா மகிமை அவனிலே வெளிப்பட்டது என்று சொல்லி பார்க்கிறோம். சாப்பிட இஷ்டம் இல்லை, சாப்பிடலை, தண்ணி குடிக்கலை, 40 நாளா தூங்கலை, ஆனாலும் முகம் பிரகாசிக்கும்.
85 வயதில் 40 நாட்கள் தேவ பிரசன்னத்தில் இருந்த ஒரு மனிதன் அதே வல்லமையோடு அபிஷேகத்தோடு கீழே இறங்கி வந்து ஒருத்தர் அவன் முகத்தை பார்க்க முடியாத அளவு தேவ பிரகாசம் இருக்கும் என்றால் இந்த ஆண்டவர் உங்களுடைய முகங்களை பிரகாசிக்க பண்ணார். உங்கள் வாழ்க்கையை மறுரூபப்படுத்துவார். உங்களுடைய சுவாபங்கள் மாறும் என்பதில் எந்த விதமான சந்தேகம் இல்லை. கர்த்தர் அவனுக்கு வெளிப்படுகிறதை பார்க்கிறோம். ஹல்லேலூயா. ஜெப நேரம் நம் தேவைகளை சந்திக்கிற நேரம் மாத்திரமல்ல, ஆண்டவர் வெளிப்படுகிற நேரம், தாம் யார் என்பதை வெளிப்படுத்துகிறதான நேரம் என்று பார்க்கிறோம். ஹல்லேலூயா. எந்த ஜாதிகளிடத்தில் செய்யாத அதிசயங்களை கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் செய்யணுமா? பயங்கரமான கிரியைகளை செய்ய வேண்டுமா? அவர் யார் என்பதை அறிந்து கொள்வதற்கு இந்த காலை வேளையிலே ஆண்டவர் நமக்கு உதவி செய்வாராக. ஸ்தோத்திரம். அந்த வசனங்களை வாசித்து பார்ப்பீர்கள் என்றால் இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது. அவர் ஹல்லேலூயா, அவர் கர்த்தர், கர்த்தர். ஹல்லேலூயா. அவர் கர்த்தர், அவர் கர்த்தர். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். அங்கே ஆண்டவருடைய பேரை சொல்ல மாட்டாங்க, பர்சனல் நேம். அதனால கர்த்தர் கர்த்தர் என்று சொல்லப்படுது. ஆங்கிலத்தில் த லார்ட் காட் என்று சொல்லப்படுது. ஆனால் ஒரிஜினல் மொழி ஆக்கத்தில் எப்படி சொல்லப்படுது? யாவே யாவே ஏல். ஹல்லேலூயா. எப்படி? யாவே யாவே ஏல். ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ஆண்டவர் தான் யார் என்பதை, தன்னுடைய நாமத்தை ஜனத்திற்கு, மோசைக்கு வெளிப்படுத்துகிறதை பார்க்கிறோம். ஹல்லேலூயா. இந்த ஆண்டவரே, என் வாழ்க்கையில் தேவை உம்மை குறித்த வெளிப்பாடு. இது கிடைச்சிட்டா போதும், எந்த ஜனத்துக்கு செய்யாத பெரிய அற்புத அதிசயங்கள் இந்த மாதத்தில் பிரமிக்கத்தக்க காரியங்கள் நடக்கணுமா? அதிசயமான கிரியைகள் நடக்கணுமா? ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்கள் நடக்கணுமா? யாருக்கு செய்யாத ஆண்டவர்களுக்கு செய்யணுமா? ஆண்டவரே ஸ்தோத்திரம். இதெல்லாம் தாங்கன்னு கேட்கறதுக்கு முன்னால நான் உம்மை குறித்த அறிவை நான் பெற்றுக்கொள்ள வேண்டும். நீர் யார் என்பதை எனக்கு வெளிப்படுத்தும். ஹல்லேலூயா. இந்த வசனம் 2 வசனம் பார்த்தீங்கன்னா 6-7 அதை கொஞ்சம் வாசித்துருங்களேன், அப்பதான் நல்லா இருக்கும். கர்த்தர் அவனுக்கு முன்பாக கடந்து போகிற போது அவர் கர்த்தர் கர்த்தர், இரக்கமும் கிருபையும் நீடிய சாந்தமும் மகா தயையும் சத்தியமும் உள்ள தேவன், 1000 தலைமுறைகளுக்கு இரக்கத்தை காக்கிறவர், அக்கிரமத்தை மீறுதலையும் பாவத்தையும் மன்னிக்கிறவர், குற்றவாளியை குற்றமற்றவனாக விடாமல் பிதாக்கள் செய்த அக்கிரமத்தை பிள்ளைகளிடத்திலும் பிள்ளைகளுடைய பிள்ளைகளிடத்திலும் 3ஆம் 4ஆம் தலைமுறை மட்டும் விசாரிக்கிறவர் என்று கூறினார். ஆமென். ஹல்லேலூயா. கரங்களை உயர்த்தி தேவனை மகிமைப்படுத்தும். கர்த்தர் கர்த்தர். ஹல்லேலூயா. யாவே ஏல், யாவே ஏல். ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ஆண்டவருடைய குணாதிசயங்கள் எல்லாம் இதில் அடங்கிடும். இதுதான் நம்முடைய விசுவாசத்துக்குரிய அடிப்படை. தேவனை குறித்ததான அறிவினுடைய ஃபவுண்டேஷன் இதுதான். நீங்க இந்த பகுதி இருக்கு பார்த்தீங்களா, அந்த 2 வசனமும் நிறைய இடத்துல தேவ மனிதர்கள் திரும்ப திரும்ப சொல்லுகிறதை பார்க்கிறோம். ஹல்லேலூயா. மோசையே இன்னும் அநேக இடத்துல சொல்லியிருக்கிறார், என்னாகமத்தில் சொல்லியிருக்கிறார். நெகேமியாவுடைய ஜெபத்தில் இந்த தேவனுடைய குணாதிசயங்களை சொல்லுகிறதை பார்க்கிறோம். எரேமியா ஜெபம் பண்ணும்போது இதே வார்த்தைகளை சொல்லி ஜெபிக்கிறதை பார்க்கிறோம். தாவீதின் ஜெபங்களிலே 103ஆம் 105ஆம் சங்கீதத்திலே இதை நாம் பார்க்கிறோம். யோனா மீன் வயிற்றில் இருந்து ஜெபம் பண்ணும் போதும் இதை தான் அவன் ஜெபம் பண்ணுறதை பார்க்கிறோம். ஹல்லேலூயா. நாகும் தீர்க்கதரிசி, நிறைய தீர்க்கதரிசிகள், தேவ மனிதர்கள், அவர்களுடைய ஜெபத்தின் அடிப்படை இந்த தேவனை குறித்த ஒரு வெளிப்பாடு என்று பார்க்கிறோம். ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. நம்முடைய வாழ்க்கையில் தேவன் நமக்கு கொடுக்கிறதான வெளிப்பாடு நிறைய பேருடைய வாழ்க்கையை ஆசீர்வதிக்கக்கூடிய நிலைமையில கர்த்தர் இந்த மாதத்தில் நம்மை ஆசீர்வதித்து மாற்றப் போகிறார் என்று சொல்லி பார்க்கிறோம். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டா. ஏன் 2 தடவை யாவே யாவே ஏல்? ஏன் ஆண்டவர் 2 தடவை சொல்றாரு? ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. அவர் சொல்லும்போது சொல்றாரு, நான் உன்னை அழைக்கும் போது, நீ வனாந்தரத்தில் ஆடு மேய்க்கும் போது, அந்த ஒரே பர்வதத்தில் வரும்போது நான் உன்னோட பேசணும் தெரியுமா?
அதே கர்த்தர், ஹல்லேலூயா, கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக, உனக்கு தரிசனம் தந்த கர்த்தர், உன்னை எகிப்தில் ஆச்சரியமாய் வழிநடத்தின தேவன், உன்னை எகிப்தில் அற்புத அடையாளங்களை காண பண்ணினதான தேவன், ஹல்லேலூயா, ஓங்கிய புயமும் பலத்த கரமும் உடையவராக நான் அற்புதமான காரியங்களை வெளிப்படுத்தின அதே தேவன் மீண்டும் உனக்கு தரிசனமாகிறேன், ஹல்லேலூயா, மீண்டும் என் வல்லமை உனக்கு வெளிப்படுத்த விரும்புகிறேன் என்று சொல்லி ஆண்டவர் அங்கே சொல்லுகிறதை பார்க்கிறோம். ஹல்லேலூயா. செல்ஃப் எக்ஸிஸ்டன்ஸ் யாவே, ஹல்லேலூயா, நான் இருக்கிறவராகவே இருக்கிறேன், ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ஆண்டவர் அவனை பார்த்து சொல்றாரு, என்னில் சகலமும் அடங்கி இருக்கிறது, எல்லாவற்றையும் உடையவர், all sufficient one, hallelujah. என்னுடைய ஸ்தோத்திரம், ஆண்டவருடைய ஆதீனத்திலே மனித வாழ்க்கையில் அகிலாண்டத்தில் மனிதனுக்கு தேவையான எல்லாவற்றையும் உடையவராய் இருக்கிறேன். நான் உனக்கு ஒத்தாசை அருளும் பர்வதம், ஹல்லேலூயா. I am that I am, hallelujah. ஆண்டவர் சொல்லுகிறார், ஹல்லேலூயா, நான் எப்படி, ஹல்லேலூயா, கடந்த காலத்தில் இருந்தேனோ அதே போல இன்றும் இருக்கிறேன், நாளையும் இருக்கிறேன், ஹல்லேலூயா. நேற்றும் இன்றும் என்று மாறாதவர், ஹல்லேலூயா. கடந்த காலங்களில் அற்புதம் செய்த அதே தேவன், வேதாகமத்திலே, ஹல்லேலூயா, 3000 ஆண்டுகளுக்கு முன்னால கிரியை செய்த அதே தேவன் இன்றைக்கும் அதே அற்புதங்களை செய்ய முடியும், ஹல்லேலூயா. அவரில் யாதொரு வேற்றுமை நிழலும் இல்லை, ஹல்லேலூயா. இன்னும் வல்லமை கூடிக்கிட்டே இருக்க ஒழிய அவருடைய வல்லமை ஒரு நாள் குறையவே இல்லை என்று சொல்லி பார்க்கிறோம். அவர் சர்வ வல்லமை உள்ளதான தேவன் என்று பார்க்கிறோம், ஹல்லேலூயா. அவருடைய குணாதிசயம் I am that I am, நான் எட்டர்னல் நேச்சர், ஹல்லேலூயா. என்றென்றும் அவர் ஆளுகை செய்கிறார், ஹல்லேலூயா. ஆதியும் அந்தமானவர், துவக்கமும் இல்லாதவர், முடிவும் இல்லாதவர், என்றென்றைக்கும் இருக்கிறதான தேவன், ஹல்லேலூயா. நம்பத்தக்கவர். இன்றைக்கு மனுஷனுடைய வாழ்க்கையில் இன்னைக்கு இருப்பான், நாளைக்கு இருப்பானான்னு தெரியாது. ஆனால் ஸ்தோத்திர, சதா காலங்களிலும் ஆளுகிறவர், நீண்ட ஆயுசு உள்ளவர், என்றென்றைக்கு வாழ்கிறதான தேவன் என்று சொல்லி பார்க்கிறோம். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாதா. Who was and who is and who is to come அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. Who is, அவர் சொல்லுகிறார், நான் இருக்கிறவராகவே இருக்கிறேன், ஹல்லேலூயா. அதனுடைய அர்த்தம் என்ன தெரியுமா? ஸ்தோத்திரம், நான் இன்றும் கிரியை செய்கிறேன். நான் நேற்றே கடந்த காலத்தின் தேவன் மாத்திரமல்ல, இன்றும் அற்புதம் செய்கிறேன், இன்றும் கிரியை செய்கிறேன், இன்றும் இந்த உலகத்தில் கிரியை செய்கிறேன், ஹல்லேலூயா. எத்தனை ஆட்சியாளர்கள் இருந்தாலும் ஸ்தோத்திர, ஸ்டில் ஐ அம் ஆன் த த்ரோன், ஹல்லேலூயா. நான் இன்னமும் உலகத்தை ஆளுகை செய்கிறேன், என் கட்டுப்பாட்டில் இருக்கிறது. இன்னைக்கு ஒரு தியரி சொல்லுது, கடவுள் உலகத்தை உண்டாக்கிட்டு அவர் டூர் போயிட்டாராம், அவர் வெக்கேஷன் போயிட்டாராம். நீங்களா ஆட்சி செய்து நீங்கள் மனம் போல வாழ்ந்துக்கப்பா அப்படின்னு விட்டுட்டு போயிட்டார். இல்லை, ஹல்லேலூயா. கர்த்தர் சரித்திரத்தில் குறுக்கிடுகிறார், கர்த்தர் ஆளுகை செய்கிறார், கர்த்தர் இந்த பூமியை ஆளுகிறார். அவர் சகலத்தின் மேலும் அதிகாரமுள்ளதான தேவன், ஹல்லேலூயா. இன்னமும் இந்த உலகம் ஆண்டவரே கட்டுப்பாட்டில் தான் இருக்கு. கர்த்தர் உயரம் உன்னதமான சிங்காசனத்தில் இருக்கிறார். உன் வாழ்க்கையில் சூழ்நிலைகள் கட்டுக்கடங்காமல் போகும்போது, உன் வாழ்க்கையில் ஸ்தோத்திர, ஹல்லேலூயா, சில நேரம் ஸ்தோத்திர, இந்த உலகம் துன்மார்க்கன் கையில் இருக்கும்போது, இந்த உலகத்தில் பல்வேறு விதமான காரியங்கள் நடக்கும்போது, ஒருவேளை ஒரு கேள்வி, ஆண்டவர் ஆட்சி செய்கிறாரா? ஆண்டவர் எங்கே இருக்கிறார்? ஆண்டவர் பதில் கொடுக்கிறாரா? இப்படிப்பட்டதான கேள்விகள் எல்லாம் வருகிறதான வேளையில் ஆண்டவர் சொல்றார், I am that I am, ஹல்லேலூயா. உன் வாழ்க்கையின் எல்லா தேவைகளுக்கும் என் நாமத்தில் ஒரு பரிகாரம் இருக்கிறது, ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். ஒரு தெய்வ பரிசுத்தவான் சொல்றாரு, I am அப்படின்னு போட்டு ஒரு டேஷ் போட்டார், ஹல்லேலூயா. I am the healer, I am your provider, I am your good shepherd, ஹல்லேலூயா. என்ன உங்களுக்கு தேவை? வியாதியிலிருந்து சுகம் வரணுமா? எழுதுங்க, பரிகாரின்னு எழுதுங்க. என் தேவையை சந்திக்கிறவர் யெகோவா ஈரே, ஹல்லேலூயா. அவர் எனக்கு யுத்தத்தில் வெற்றியை தரணும், யெகோவா நிசின்னு போடுங்க. என்னென்ன நாமங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் தேவையோ அதற்கேற்றதை நீங்களே ஃபில் பண்ணிடுங்க அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறதை பார்க்கிறோம். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இன்று இந்த காலை வேளையில் உங்கள் வாழ்க்கையில் வாக்குத்தத்தம் பண்ணதான தேவன்,
உங்க வாழ்க்கையில ஸ்தோத்திர எவருக்கு செய்யாத காரியங்களை நான் உனக்கு செய்வேன் ஆண்டவர் சொல்லியிருக்கிறேன். விசுவாசிக்கிறீங்களா? ஸ்தோத்திர ஒவ்வொரு மாசமும் இப்படிதான் கேட்கிறானா ஒன்றும் நடந்தது போல இல்லை அப்படின்னு நினைக்கிறீங்களா? ஸ்தோத்திரம் இந்த மாதம் விசேஷ மாதம். ஹல்லேலூயா. நிச்சயமா ஆண்டவர் எல்லாருடைய வாழ்க்கையிலும் அவர் அற்புதம் செய்வார். யாருக்கும் அவர் பச்சைபாதம் காட்ட மாட்டார். நிச்சயமாகவே முடிவுண்டு. உன் நம்பிக்கை வீண் போகாது. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். ஏன் இதை வாக்குத்தத்தத்தை கொடுத்துட்டு அவர் யார் என்று வெளிப்படுத்துறாருன்னா அவர் மாறவே மாட்டார். ஹல்லேலூயா. அவரால் எல்லாம் கூடுங்க. ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. நம்பத்தக்கவர். ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது இரக்கமும் merciful. ஹல்லேலூயா. merciful. ஹல்லேலூயா. compassionate. ஆண்டவர் எப்படிப்பட்டவரா? இரக்கமுள்ளவர், மனதுருக்கமுள்ளவர், தாயை போன்ற தாயின் மார்பிலே சேர்த்து கொள்ளுகிறவர், உன் தேவைகளை ஏற்ற வேளையில் சந்திக்கிறதான தேவன். ஹல்லேலூயா. எப்பவுமே இரக்கம்னா தாயோட ஒப்பிடுத பாரு. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். தாய்க்கு தான் குழந்தைக்கு பசி வர்றதுக்குனாலே தாய்க்கு தெரியுமா? அந்த அளவுக்கு ஸ்தோத்திர ஆண்டவர் அவர்கள் அப்படி படைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. உன் நாவில் சொல் பிறவாதற்கு என்பதாகவே, உன் தேவைகள் என்ன என்று நீ யோசிப்பதற்கு என்பதாகவே எல்லாவற்றையும் அறிந்ததானது நம்ம ஆண்டவரை போல. ஹல்லேலூயா. எல்லா காரியங்களையும் பிளான் எப்போ எதை நமக்கு தரணும்னு ஆண்டவருக்கு தெரியும். சில காரியம் டிலே ஆகுதா? ஸ்தோத்திர அது பெருசாக நடக்கும். சில காரியங்கள் டிலே ஆகுதா? பெஸ்ட்டாக செய்வார். சில காரியம் டிலே ஆகுதா? நமக்கு ரொம்ப அவசரம் நினைப்பான். ஆண்டவர் நமக்கு எப்போ அவசரம்னு அவருக்கு தெரியும். ஹல்லேலூயா. நீ வேண்டிக் கொள்ள தொடங்குவதற்கு முன்பதாகவே அவர் அற்புதம் செய்ய முடியும். ஹல்லேலூயா. ஒரு தேவைக்காக நீ போறதுக்கு முன்னாலே ஆண்டவர் ஆயத்தம் பண்ணி வச்சிருக்கிறார். ஹல்லேலூயா. அங்கே ஆபிரகாம் ஆட்டை பலி செலுத்துறதுக்காக போறான். பலி செலுத்துறதுக்கு என்ன வேணும்? பலி ஆடு வேண்டும். இவன் சொல்லிட்டான் விசுவாசத்தோட கர்த்தருடைய பர்வதத்தில் பார்த்து கொள்ளப்படும் அப்படின்னு சொல்லிட்டான். ஆனால் ஆண்டவர் அவர் அங்கே போய் பார்த்துக்கலாம், அப்போ பார்த்துக்கலாம் அப்படின்னு நினைக்கல. ஹல்லேலூயா. ஆபிரகாம் புறப்படுறதுக்கு முன்னாலே ஒரு ஆட்டை ஆயத்தம் பண்ணி அதை ஒரு முள்ளில் சிக்க வச்சுட்டு தான் ஆபிரகாம் ஆண்டவர் புறப்பட செய்கிறார் என்று சொல்லி பார்க்குறோம். உன் வாழ்க்கையில் உனக்கு சில காரியங்களை செய்வதற்கு, உன் வாழ்க்கையில் ஒரு அற்புதத்தை செய்வதற்கு, உன்னை கொண்டு சில காரியங்களை செய்வதற்காக ஹல்லேலூயா உனக்கு சில பொறுப்புகளை, சில காரியங்களை ஆண்டவர் உன் வாழ்க்கையில் நியமிக்கிறார்னா அதுக்குரிய தேவையை ஏற்கனவே ஆயத்தம் பண்ணி ஆண்டவர் வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ஸ்தோத்திர. ஹல்லேலூயா. அவர் இரக்கமுள்ளவர், அவர் கிருபை உள்ளவர். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. அவர் கிருபை உள்ளவர். ஸ்தோத்திரம். ஆண்டவரே கிருபை எப்படிப்பட்ட கிருபையா? ஸ்தோத்திர. ஹல்லேலூயா. தகுதி இல்லாதவர்களுக்கு அவர் அளிக்கிறதான கிருபை. ஸ்தோத்திர. ஹல்லேலூயா. யூ டோன்ட் டிசர்வ். ஸ்தோத்திர. இந்த கிருபை இந்த வார்த்தை எதுல வருது தெரியுமா? ஸ்தோத்திரம். ஏசா 400 வேலைக்காரர்களோட புறப்படுறான். 400 வேலைக்காரர்களோட புறப்படுறான். ஈசாக்கு முடிவு பண்ணிட்டான், அவ்வளவுதான், ஒரு ஆள் வந்தாலே நம்மால சமாளிக்க முடியாது, வேட்டையில் வல்லவன். எல்லாம் பட்டயத்தை எடுத்துட்டு வர்றாங்களா? 400 பேர் பட்டயத்தை எடுத்துட்டு வர, மிஞ்சுமா? ஒன்றும் மிஞ்சா. ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. அப்போ தான் ஆண்டவர் சமூகத்தில் யாப்போக்கு நதி கரையில் எல்லாத்தையும் கடத்திட்டு அப்போ ஜெபம் பண்ணுறான். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். ஏசாவை பற்றி உமக்கு தெரியும். உம்முடைய கண்களில் தயவு கிடைக்கும். ஹல்லேலூயா. இந்த தயவு அல்லது கிருபை என்றால் என்ன தெரியுமா? ஸ்தோத்திரம். அங்கே ஆசா இப்படி ஜெபம் பண்ணுறான். ஜெபத்தை பாருங்க. பலமுள்ளவனுக்காகிலும் பலம் இல்லாதவனுக்காகிலும் உதவி செய்கிறது உமக்கு லேசான காரியம். ஆனால் அதனுடைய ஒரிஜினல் மொழியாக்கம் எப்படி இருக்குன்னா, நீ பலம் உள்ளவனை பலவீனனை கொண்டு தோற்கடிப்பது உமக்கு லேசான காரியம். ஹல்லேலூயா.
தயவுனா என்ன? பலவான தோற்கடிக்கிறதுக்காக ஒரு பலவீனனை தெரிந்தெடுத்து அவனுக்கு பாராட்டுகிற கிருபைதான் தயவு அல்லது கிருபை என்று சொல்லி பார்க்கிறோம். இன்னைக்கு ஒருவேளை உங்களுடைய வாழ்க்கையில் பல நேரங்களில் என்னால் பலன் இல்லையே, எனக்கு தகுதி இல்லையே, என்னால் முடியலையே, நான் குறைவுள்ளவனாக இருக்கிறேன் என்று சொன்னால் உங்களுக்கு தான் இந்த கிருபை என்று சொல்லி பார்க்கிறோம். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை. வேதம் முழுவதும் ஸ்தோத்திர, ஹல்லேலூயா, ஸ்தோத்திர, கிருபை, த மெசேஜ் ஆஃப் கிரேஸ், அதுதான் வேதத்தின் சாராம்சம் என்று சொல்லி பார்க்கிறோம். தகுதி இல்லாதவனுக்கு ஆண்டவர் எல்லாவற்றையும் கிருபை பாராட்டு. ஆனால் இதை இன்னைக்கு தவறாக போதிக்கிறதான கூட்டம் நிறைய இருக்கிறது. ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். நீ எவ்வளோ பாவம் பண்ணாலும் கிருபை விலகாது, கிருபை விலகாது. பாவம் பெருகின இடத்தில் கிருபை பெருகிட்டு அப்படின்னா என்ன அர்த்தம்? இன்னும் நிறைய பாவம் செய்தால் நிறைய கிருபை, கொஞ்சம் பாவம் செய்தால் கொஞ்சம் கிருபை கிடைக்கும். இப்படி போதிக்கிற ஆட்கள் எல்லாம் இருக்கிறாங்க. ஆமேன். தேவனுடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. கிருபை எதுக்கு? பாவம் செய்கிறதுக்கல்ல, கிருபை பாவம் செய்யாமல் வாழ்வதற்கு. கிருபை எதற்கு? விழாமல் நிமிர்ந்து நிற்பதற்கு. ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த கிருபை தருகிறதான தேவன் இன்னும் பார்க்கிறதான வேளையில் ஹல்லேலூயா, சத்தியம் உள்ள தேவன், சத்தியம் உள்ளதான தேவன். ஆண்டவர் எப்படிப்பட்டவரா? ஹி இஸ் a just God. நியாயமுள்ள தெய்வம், நியாயமுள்ள தெய்வம். அநீதி இழைக்கப்பட்டிருக்கிறதா? உங்களுக்கு அநியாயம் செய்திருக்கிறாங்களா? அநியாயமா நடத்தப்படுறீங்களா? அநியாயமா உங்களுடைய அபகரித்து கொண்டிருக்கிறார்களா? இன்று இந்த காலை வேளையில நீங்களும் நான் ஆராதிக்கிறதான தெய்வம் சத்தியம் உள்ள தேவன், உண்மையுள்ள தேவன், ஒரு நீதி உள்ள தேவன். ஹல்லேலூயா, கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ஜஸ்ட்னா வாட் யூ டிசர்வ். ஹல்லேலூயா, நீ உனக்கு என்ன தகுதியோ அதை பெற்றுக்கொள்ளணும். ஹல்லேலூயா, கிருபை என்றால் உனக்கு தகுதி இல்லாததை நீ பெற்றுக்கொள்ளுகிறதான காரியம் என்று சொல்லி பார்க்கிறான். ஆண்டவர் சொல்றாரு, ஸ்தோத்திர, நான் கிருபை உள்ளவர், நான் இரக்கமுள்ளவர், அண்ட் ஆல்சோ ஐ எம் a just God. இன்னைக்கு நிறைய பேர் இந்த சைடு மறந்துடுறான். உங்க சாமிகிட்ட போனா யார் எப்படி போனாலும் மன்னிச்சிருவார், உண்மைதான். அதே வேளையில் ஸ்தோத்திர, அவர் பரிசுத்தம் உள்ள தேவன், அவர் நீதி உள்ள தேவன். ஹல்லேலூயா, பாவத்தை அப்படி பார்க்காம விட மாட்டார். ஆண்டவருக்கு ஃபேவரேட் கிடையாது. நீங்க அவருக்கு ரொம்ப நெருக்கமா போனீங்கன்னா உங்களை ரொம்ப ஸ்தோத்திர ரொம்ப கரெக்ஷன் ரொம்ப பண்ணுவார். இதுக்காக தான் தூரமா போயிட்டு இருக்கோங்க. ரொம்ப நெருங்கினா கஷ்டம் வருது. அதனால அப்படியே பட்டும் படாமையும் வந்தும் வராமையும் ஞாயிற்றுக்கிழமை மட்டும் வந்து போகிற காரணம் என்னன்னா, வந்து ரொம்ப நெருங்கிட்டா கஷ்டம் வரும். ஹல்லேலூயா, ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. டூ மச் ஆஃப் க்ளோஸ்னஸ். இன்னைக்கு உலகத்தில் பார்த்தீங்கன்னா பாருங்க, இந்த கலெக்டர் ஆஃபீஸில் இருக்கிற அந்த இது போட்டிருப்பான்ல, பெல்ட் போட்டிருப்பான்ல, பேர் என்ன, தபேதாரா, பார்த்தா 10 ஒரு நாளைக்கு எத்தனை தடவை, அவனுக்கு பயமே கிடையாது. அவன் பாட்டு கதவை திறப்பான், அவன் பாட்டுக்கு உள்ளே போவான். ஸ்தோத்திரம். சில நேரம் பாருங்க, பெரிய ஆஃபீஸராக இருந்தாலும் பிள்ளைகள் எல்லாரும் பேசிட்டு இருந்தாலும் பிள்ளைகள் டக்குன்னு வந்து மடியில் உட்காந்து ஸ்தோத்திரம், அவங்களுக்கு பயமே இருக்கு. ஆனால் ஆண்டவற்ற ஸ்தோத்திர, ஹல்லேலூயா, டூ மச் ஆஃப் க்ளோஸ்னஸ் இருந்தாலும் அதனால தான் நம்ம என்ன செய்யறோம், ஆண்டவருடைய நாமத்தை கூப்பிடும்போது சில நாமங்களை தான் யூஸ் பண்ணும். ஹல்லேலூயா, ஸ்தோத்திர, தேவனுடைய நாமத்துக்கு மகிமை உண்டா. நமக்கு விருப்பம், பல விருப்பம் இருக்கலாம். ஸ்தோத்திரம், ஆண்டவரை இப்படிதான் கூப்பிடணும்னு இருக்கு. ஹல்லேலூயா, கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாத பயபக்தி இருக்க வேண்டும். ஆண்டவரோட நெருங்க 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 இன்னும் பயபக்தி கூடணுங்க. ஹல்லேலூயா, அவர் பட்சிக்கிறாக்கினி. ஒவ்வொரு மாதமும் கர்த்தருடைய பந்தியில் வந்தாலும் ஒரு நாளும் கர்த்தருடைய மேஜைக்கு அருகாமையில் வருகிறதான வேளையில் அந்த பயபக்தி ஒரு நாள் குறையக்கூடாது. ஆண்டவரோடு ஸ்தோத்திரம் நெருங்கி நிற்கிறதான தேவனுடைய பிள்ளைகளை பாடல், ஆராதனை, கொயர் ஆயத்தம் இல்லாமல் ஏறக்கூடாது. தெய்வ பயம் உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கணும். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். டூ மச் ஆஃப் க்ளோஸ்னஸ், ரொம்ப அறிமுகம், ரொம்ப க்ளோஸ் ஆயிட்டேன், எப்படி வேணாலும் இருக்கலாம். இந்த உணர்வு நம்முடைய வாழ்க்கையில் ஒரு நாள் வரக்கூடாது. ஆண்டவரே ஸ்தோத்திரம், உம்மோட நெருங்க நெருங்க உண்மை குறித்த பயபக்தியும் பரிசுத்த உணர்வும் உண்மை அறிகிற அறிவிலே நான் வளரணும். ஆண்டவரே வலது கரத்தை உயர்த்தி, ஆண்டவரே ஸ்தோத்திரம், நீ நீதி உள்ள தேவன்,
ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். அங்கே இன்னும் சொல்லப்பட்டிருக்கிறது, ஆண்டவர் எப்படிப்பட்டவராம்? லாங் சஃபரிங், லாங் சஃபரிங். ஹல்லேலூயா. அவர் நீடிய சாந்தமுள்ளவர், நீடிய சாந்தமுள்ளவர். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இன்று இந்த காலை வேளையில் ஆண்டவர் தன்னை எப்படி வெளிப்படுத்துறார் தெரியுமா? நீடிய சாந்தமுள்ளவர். ஹல்லேலூயா. அதுல ஒரு மொழியாக்க எப்படி சொல்லப்படுறது தெரியுமா? நீல மூக்குடையவர். சில கோவப்படும்போது பாருங்க, மூக்குல இப்படி அந்த ரத்தம் அப்படியே என்னச்சு, ஹல்லேலூயா, மூக்கு மேல கோபம் இருக்கு அப்படின்னு சொல்றாங்கல்ல. நம்ம ஆண்டவர் மூக்கு மேல கோபம் உள்ளவர்ல, நீண்ட மூக்கை உடைய, அவர் பொறுமை உள்ள. ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். அதானே நமக்கு பிடிக்க மாட்டேங்கி. நானும் ஜெபம் பண்ணி பார்க்குறேன், நம்ம ஆண்டவர் ரொம்ப ஸ்லோவா இருக்க. அவர் அளவுக்குலாம் நமக்கு பொறுமை வராது. பொறுமையா ஜெபம் பண்ணி காத்திருக்க என்னால முடியாது அப்படின்னு இருக்கிறீங்களா? ஹல்லேலூயா. அவர் நம்ம மாதிரி அவசரப்படுறா இருந்தா யாருமே இங்க இருக்க மாட்டோம். அவர் பொறுமையா இருந்தனால தான் இன்னைக்கு இங்க இருக்கிறோம். ஆமென். ஹல்லேலூயா. நீடிய பொறுமை உடையவர் என்று சொல்லி பார்க்கிறோம். அது மாத்திரமல்ல, அங்க சொல்லப்பட்டிருக்கிறது பாருங்க, மகாதயையுடைய, மகாதய. கரங்களை வேர்த்தி தேவனை மகிமைப்படுத்தும், கரங்களை வேர்த்தி தேவனை மகிமைப்படுத்தும். ஹல்லேலூயா. abundant in goodness. Hallelujah. God is abundant in goodness. Hallelujah. மகாதய உள்ளவர். Hallelujah. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. என்ன வார்த்தை உபயோகப்படுத்தப்பட்டிருக்கிறது தெரியுமா? கெசட் அப்படிங்கிறதான வார்த்தை உபயோகப்படுது. கெசட் அப்படிங்கிறதான ஒரு வார்த்தை உபயோகப்படுத்தப்படும். அந்த எபிரே வார்த்தையை நீங்க வேற லாங்குவேஜில் மொழிபெயர்க்கணும்னா ஒரு 100 வார்த்தையாவது போடணும். ஸ்தோத்திரம். மன உருக்கம், லவ்விங் கைண்ட்னஸ், கம்பேஷனேட். ஹல்லேலூயா. உருக்கமான இரக்கம், மனதுருக்கம், மாறாத அன்பு, கைவிடாத அன்பு, கன்சிஸ்டன்ட், நிலையான அன்பு. ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். உண்மையான அன்பு, ஸ்டெட்ஃபாஸ்ட், அன்ஃபெயிலிங் லவ். இப்படி நிறைய சொல்லிக்கொண்டே போகலாம், நிறைய வார்த்தைகள் சொல்லு. ஹல்லேலூயா. பாருங்க, என் உடன்படிக்கை கை கொண்டனா 1000 தலைமுறை மட்டும் இருக்கு. ஹல்லேலூயா. மோசே பார்த்து சொல்றாரு, ஹல்லேலூயா, இந்த சந்ததி நீ என்ன பின்பற்றினா ஆண்டவர் சொல்றாரு, சந்ததி, ஒரு சந்ததி அவரை சேவிக்கும். ஹல்லேலூயா. சந்ததியா, ஹல்லேலூயா, குடும்பமாக, தலைமுறையாய் அவரை ஆராதிக்கிற ஜனமாய். ஆசீர்வாதம் எத்தனை 1000 தலைமுறைக்கு போதான். அவன் இறக்கம் எப்படி இருக்கு? 1000 தலை. அதே கோபம் 1 நிமிஷம். கர்த்தருடைய தயவோ நீடிய வாழ்வு. பாருங்க, அவருடைய கோபத்தையும் அவருடைய தயவையும் பாருங்க. அவருடைய தயவு எப்படிப்பட்டது, அவருடைய மன துருக்கம் எப்படிப்பட்டது? 1000 தலைமுறை. ஆனா 4 தலைமுறை ஆண்டவர் விசாரிக்கிற தேவன் என்று சொல்லி பாருங்க. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. 4ஆம் தலைமுறை மட்டும் விசாரிப்பேன். என்ன அதனுடைய அர்த்தம் என்ன? ஸ்தோத்திர. விளைவு 4 தலைமுறைக்கு. ஒருத்தர் செய்கிற பாவம் 4 தலைமுறை பாதிப்பு உண்டாகும். சாபங்கள் வருகிறது. ஹல்லேலூயா. அவர்களுடைய பாவங்களுடைய விளைவு. ஆண்டவர் அவர்களை தண்டிக்கிற இல்லை, அவருடைய விளைவு, அதனுடைய விளைவு. அதனால என்ன செய்யணும்? ஸ்தோத்திரம். ஆண்டவர் சொல்றாரு, ஹல்லேலூயா, நான் ஒரு ப்ரொவிஷன் கொடுத்துருக்கிறேன். நான் நீதி உள்ள தேவன் தான், அதே வேளையில் மன்னிக்க தயவு பெருத்த தேவன். ஹல்லேலூயா. கர்த்தர் ஒவ்வொரு மாதமும் இப்படி ஒரு கர்த்தருடைய பந்தியை வைத்திருக்கிறாரு. நீயும் நானும் குற்ற மனசாட்சியோட, பாவத்தோட, உன் பாவம் மன்னிக்கப்படாத நிலையில் போக வேண்டிய அவசியம் இல்லை. உங்களையும் என்னையும் ஸ்தோத்திர தேவ சமூகத்தில் வரும்போதெல்லாம் ஹல்லேலூயா ஸ்தோத்திர நம்முடைய பாவங்களை மன்னித்து நமக்கு ஆசீர்வாதத்தை தர்றதுக்கு அவர் வல்லமை உள்ளது. ஹல்லேலூயா. நீ அன்கன்ஃபஸ்டா, மன்னிக்கப்படாம ஆசீர்வாதத்தை பெறணும்னு நினைக்காது. நான் உனக்கு ஒரு ப்ரொவிஷனை கொடுத்திருக்கிறேன். ஹல்லேலூயா. உனக்காக நான் எல்லாவற்றையும் சுமந்து விட்டேன். நீ சுமக்க வேண்டிய தேவை இல்லை. எப்போ நம்முடைய பாவங்களை அறிக்கையிட்டால், நம்முடைய பாவம் மன்னிக்கப்படும் போது இயேசு சுமக்கிற. அறிக்கை செய்யாம இருந்தா நீ சுமக்கிற. இன்னைக்கு டிசைட் பண்ணிக்கோ, நீ சுமக்கணுமா ஆண்டவர் சுமக்கணும்?
ஆண்டவர் சுமக்கன்னா நம்முடைய பாவங்களை அறிக்கையிட கர்த்தர் நமக்கு உதவி செய்வாரா? கரங்களை உயர்த்தி தேவனை மகிமைப்படுத்தும். ஆண்டவரை இன்னும் உங்களுடைய குணாதிசயங்களை அதிகமாக அறிந்து கொள்ள கர்த்தர் உதவி செய்வார். 270 முறை ஹல்லேலூயா. இங்கே நீங்கள் வாசித்து பாருங்க. இதோ நான் ஒரு உடன்படிக்கை பண்ணுகிறேன், உடன்படிக்கை பண்ணுகிறேன். ஹல்லேலூயா. வேத சத்தியங்களை நன்றாய் அறிந்து கொள்ள வேண்டும். ஸ்தோத்திரம். சும்மா வாக்கு தத்தங்களை அறிக்கையிடுறதுனால ஒன்றும் நடக்காது. ஸ்தோத்திரம். அதுக்குரியதான நிபந்தனைகள் ஆண்டவர் சொல்றாரு. யாருக்கு வாக்குத்தத்தம் நிறைவேறும்? அவரோட உடன்படிக்கை பண்ணுகிறவர்கள். இந்த ஆசீர்வாதங்கள்லாம் எல்லாருக்கும் அல்ல, அவரோட உடன்படிக்கை பண்ண வேண்டும். உடன்படிக்கை பண்ணி இருக்கிறீர்களா? இஸ்ரவேல் ஜனங்களோடு ஆண்டவர் உடன்படிக்கை பண்ணினார் என்று பார்க்கிறோம். உடன்படிக்கை கவனன்ட் அப்படிங்கிறதான வார்த்தை பழைய ஏற்பாட்டில் மட்டும் 270 முறை வருகிறது என்று சொல்லி பார்க்கிறோம். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். 2 பேர் பண்ணுகிறதான ஒப்பந்தம். உலகத்திலே ஸ்தோத்திரம் ஒருத்தர் பண்ற ஸ்ட்ராங் கமிட்மெண்ட், ஸ்ட்ராங் ட்ரீட்டி, ஸ்ட்ராங் கவனன்ட், அது உடன்படிக்கை தான். ஹல்லேலூயா. நன்றா அறிந்து கொள்ளுங்கள். திரும்பவும் சொல்றேன், ஒருத்தர் பண்ற ஒப்பந்தம் அல்லது உடன்பாட்டிலே வலிமை உள்ளது இந்த உடன்படிக்கை. ஆண்டவர் இதை தான் தெரிந்தெடுக்கிறார். நம்மோடு கூட அவர் உடன்படிக்கை பண்ணி இருக்கிறார். உடன்படிக்கை பண்ணுகிறதான வேலையில ஹல்லேலூயா, அதுல பெரித் அப்படிங்கிறதான வார்த்தையும் உபயோகப்படுத்தப்பட்டிருக்கிறது, கரெக்ட் அப்படிங்கிறதான வார்த்தையும் உபயோகப்பட்டிருக்கு. அதனுடைய அர்த்தம் என்னன்னா, கட்டிங் எ கவனன்ட். உடன்படிக்கை துண்டிக்கப்படுதலின் மூலமாக ஏற்படுகிறது. எதை துண்டிக்க வேண்டும்? பலி மிருகத்தை துண்டிக்க வேண்டும். உடன்படிக்கை பண்ணுகிறதான வேலையில ஒரு பலி மிருகத்தை வெட்டணும். சந்தா வெட்டி 2 பக்கம்னு உடன்படிக்கை பண்ணுவாங்க. யார் உடன்படிக்கை பண்ணுவா? சுப்பீரியர். ஒரு இன்ஃபீரியரோட, ஒரு ராஜா, வெற்றி பெற்ற ராஜா தோல்வி அடைஞ்ச ராஜாவோட, தேவன் மனிதனோடு. இந்த உடன்படிக்கையில தேவன் தன் நிலையிலிருந்து கீழே இறங்கி வர்றார். கரங்களை உயர்த்தி தேவனை மகிமைப்படுத்தும். ஹல்லேலூயா. ஆண்டவர் இறங்கி உடன்படிக்கை பண்ணுகிறத பார்க்க. இந்த உடன்படிக்கையின் முக்கியத்துவம் என்ன தெரியுமா? ஹல்லேலூயா. இந்த உடன்படிக்கை யாராவது மீறினா, ஹல்லேலூயா, இந்த உடன்படிக்கை மாறாதது, இந்த உடன்படிக்கை திருத்த முடியாதது, இந்த உடன்படிக்கை மீறப்படக்கூடாது, இந்த உடன்படிக்கை கண்டிப்பாக நிறைவேற்ற வேண்டும். யாராவது மீறினா இந்த மிருகத்தை போல அவங்க வெட்டப்பட வேண்டும். ஏன்னா அவ்வளோ கடுமையானது உடன்படிக்கை, மிக முக்கியமானது என்று சொல்லி பார்க்கிறோம். ஒவ்வொரு உடன்படிக்கையை ஆண்டவர் கொடுக்கும்போது ஒரு அடையாளத்தை கொடுப்பார். இந்த உடன்படிக்கையை நீங்க நினைவுறக்கு எப்பவும் அந்த அடையாளத்தை பார்க்கணும். அவரும் பார்ப்பாரு, நீங்களும் பார்க்கணும். நோவாவோட உடன்படிக்கை பண்ணும்போது வானவில்லை ஏற்படுத்துற ஜலம் பூமி அழிக்கும் போது ஆண்டவர் நினைவு கூறுவார். வானவில்லை பார்த்து ஜனங்களை அழிக்க மாட்டார். ஹல்லேலூயா. ஆபிரகாமோடு உடன்படிக்கை பண்ணுகிறதான வேளையில கர்த்தர் கொடுத்த அடையாளம் என்ன? விருத்த சேதனம், சர்க்கம்சிஷன். ஆண்டவர் மோசையோடு உடன்படிக்கை பண்ணினதான வேளையிலே கொடுத்த அடையாளம் என்ன? தோரா, பிரமாணங்கள். பிரமாணங்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். கட்டளைகள், பிரமாணங்கள், வாக்கு தத்தங்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை. தாவீதோட உடன்படிக்கை பண்ணும்போது என்ன அடையாளத்தை கொடுத்தார்? ஸ்தோத்திரம். எட்டர்னல் த்ரோன், நித்திய சிங்காசனத்தை ஆண்டவர் அடையாளமா கொடுத்தார். நான் உன்னோட உடன்படிக்கை பண்ணிருக்கேன். அடையாளம் என்ன தெரியுமா? சந்ததி சந்ததியா உன் பிள்ளைகள் ஆளுகையில் இருப்பார்கள். கரங்களை வேத்தி தேவனை மகிமைப்படுத்துவோம். ஹல்லேலூயா. ஒவ்வொரு முறை ஸ்தோத்திர ஹல்லேலூயா இந்த உடன்படிக்கை பண்ணுகிறதான வேளையிலும் அங்கே என்ன செய்யணும்? பலி செலுத்தப்படும். பலி செலுத்தப்படும். அங்கே ஒரு ஷேர்டு மீல் இருக்கும். ஹல்லேலூயா. இன்னைக்கும் ஸ்தோத்திர நம்ம ஆண்டவரோட உடன்படிக்கை பண்ணி இருக்கிறதுடைய அடையாளம் என்னன்னா, ஸ்தோத்திர ஒரு பந்தி நமக்காக ஆயத்தம் பண்ணப்படுற. ஹல்லேலூயா. இயேசு தன் சரீரத்தை நமக்காக பிட்டு அதை ஸ்தோத்திரம் அதை ஏற்றுக்கொள்ளும்படியாக ஆண்டவர் நமக்கு கிருபை பாராட்டி இருக்கிறார். ஹல்லேலூயா. இந்த உடன்படிக்கையை எழுதணுமா? உடன்படிக்கையை எழுதி உடன்படிக்கையை சீல் பண்ணும். உடன்படிக்கை சீல் பண்ணப்படும். உடன்படிக்கை மாறாதது. உடன்படிக்கை நித்திய உடன்படிக்கை. உடன்படிக்கை சந்ததி சந்ததியாக வாக்கு தத்தத்தின் ஆசீர்வாதத்தை கொண்டு வரும். உடன்படிக்கையில வாக்கு தத்தம் இருக்கு. ஹல்லேலூயா. ஆண்டவர் உடன்படிக்கை வாக்கு தத்தத்தை உடன்படிக்கையினால உறுதிப்படுத்துறார்.
ஹல்லேலூயா. இதுக்கு மேலே ஆண்டவர் கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றுறதுக்கு இதை விட மேலே ஒன்றும் செய்ய முடியாதுங்க. நான் சொன்ன வாக்கை நான் நிச்சயமாய் நிறைவேற்றேன். உடன்படிக்கை தேவனுடைய உண்மை, உடன்படிக்கை தேவனுடைய குணாதிசயம், உடன்படிக்கை அவருடைய மாறாத தன்மை, உடன்படிக்கை என்றென்றைக்கும் உறுதியானது என்று ஆண்டவர் இன்று நம்மோடு கூட உடன்படிக்கை பண்ணி இருக்கிறார் என்று சொல்லி பார்க்கிறோம். சொல்றதுக்காக தெரியுமா? கர்த்தர் நமக்கு கொடுக்கிற வாக்கு தத்தங்களை நிறைவேற்றுவார். ஏனென்றால் நாம் ஆண்டவரோடு கூட உடன்படிக்கை பண்ணியிருக்கிறோம். இதுவரைக்கும் உடன்படிக்கை பண்ணாமல் இருக்கிறீங்களா? ஞான ஸ்நானத்தில் அவரோட புதிய உடன்படிக்கையில் இணையாமல் இருந்தால் ஹல்லேலூயா, இன்றைக்கு ஆண்டவரோடு கூட உடன்படிக்கை பண்ண கர்த்தரோடு நல்மன சாட்சியின் உடன்படிக்கை ஹல்லேலூயா, கர்த்தரோடு இணைவதற்கு ஆண்டவர் நமக்கு உதவி செய்வார். ஆண்டவர் சீல் பண்ணியிருக்கிறார். இதுக்கு அடையாளமாக தான் பார்த்தீங்கன்னா பாருங்க, இந்த உடன்படிக்கை பெட்டி, ஆர்க் ஆஃப் கவனன்ட், உடன்படிக்கை, உடன்படிக்கை அதனுடைய அடையாளம் உள்ள பிரமாணம் இருக்கிறது. ஆண்டவர் தேவன் மனிதனை சந்திக்கிற ஒவ்வொரு வேளையிலும் அவர் எங்க இருப்பாருங்க? உடன்படிக்கை பெட்டி மேல உலாடுவார், கிருபாசனத்து மேல உலாடுவார். என்னன்னா ஸ்தோத்திர ஹல்லேலூயா. ஆண்டவர் பல நேரங்கள்ல ஹல்லேலூயா இஸ்ரவேல் ஜனங்களுடைய பெருமூச்சு ஆண்டவர் கேட்டார் சொல்லப்படுற. ஆண்டவர் படுகிற பாடு நினைவு கூர்ந்தான். கர்த்தர் ஈசாக்கோடு, ஆபிரகாமோடு, யாக்கோபோடு பண்ணினதான உடன்படிக்கையை அவர் நினைவு கூர்ந்தார். ஹல்லேலூயா. இந்த எப்பெல்லாம் அந்த உடன்படிக்கை மகா பரிசுத்த ஸ்தலத்தில் அந்த செக்கனா மகிமையில் அந்த உடன்படிக்கை பெட்டி இருக்கிறதான வேளையில் ஒவ்வொரு நேரமும் நம்மோடு பண்ணினதான உடன்படிக்கை நினைவு கூர்ந்து ஆண்டவர் அவர் அதை நிறைவேற்றுவதற்கு அவர் போதுமான தேவனாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ஆபிரகாமோட, ஈசாக்கோட, யாக்கோபோட உடன்படிக்கை பண்ணும்போது ஆண்டவர் சொல்றாரு, உன் சந்ததியை பெருக பண்ணுவேன், கானானை உனக்கு சொந்தமாக்குவேன், நீ முழு உலகத்துக்கும் ஆசீர்வாதமாக இருப்பேன். ஹல்லேலூயா. இதே வாக்கு தத்தங்களை ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையிலும் தருகிறார் என்று சொல்லி பார்க்கிறோம். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ஸ்தோத்திரம். உன்னோடு கூட இருந்து நான் செய்கிற காரியம் பயங்கரமாக இருக்கும். இஸ்ரவேல் ஜனங்களுடைய வாழ்க்கையில பார்க்கிறதான வேளையில எல்லா அற்புதமே தனித்தன்மை உள்ளது, இயற்கை கப்பாற்பட்டது. ஸ்தோத்திரம். அது இப்படி கேள்விப்பட்டதே இல்லையே. ஒவ்வொரு தடையும் பாருங்க, சாட்சி சொல்லும்போது சொல்லுவாங்க, இப்படி கேள்விப்பட்டதே இல்லையே. ஹல்லேலூயா. யோர்தான் இப்படி பிளந்ததை கேள்விப்படவே இல்லையே. இதை கேட்ட உடனே எரிகோவில் இருந்த மக்களுடைய இருதயெல்லாம் கரைஞ்சு போச்சு. ஹல்லேலூயா. இன்றைக்கு ஆண்டவர் சொல்றாரு, உன் வாழ்க்கையில் நான் செய்ய போகிற அற்புதத்தை கேட்டு அநேகருடைய இருதயங்கள் கரைந்து போகும். அநேகர் அறிக்கையிடுவாங்க, நிச்சயமா கர்த்தர் உன்னோடு இருக்கிறார் என்று சொல்லி சொல்வார். ஹல்லேலூயா. ஒரே ஒரு முறை தான் செங்கடலை பிளந்தார், அதை தேவனுடைய பிள்ளைகளுக்காக அவர் பிளந்தார் என்று சொல்லி பார்க்கிறோம். இஸ்ரவேல் ஜனங்கள் வனாந்தரத்திலே கொல்லிவாய் சர்ப்பத்தினாலே கடிக்கப்பட்டதான வேளையிலே ஆண்டவர் அவர்களுக்கு ஒரு மீட்பை வெண்கல சர்ப்பத்தின் மூலமாய் ஏற்படுத்தினார். எவருக்கும் செய்யாத அதிசயமான காரியங்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். ஆண்டவர் ஸ்தோத்திரம். இப்போ யோசுவாவோட தீர்க்க தரிசனமா ஆண்டவர் சொல்றார், நினைச்சேன் எமோரியரை கையில் உப்பு கொடுத்துட்டேன் அப்படிங்கிற. எப்போ சொல்றாரு? அல்ல, ஆண்டவர் ஒரு காரியத்தை நடக்கிறதுக்கு முன்னாலே அதை சொல்லிடுவார், நம்ம அதை விசுவாசிக்கணும். இப்போ விசுவாசித்து செயல்படுகிறத பார்க்கணும். எமோரியரோட யுத்தம் பண்றான், யுத்தம் பண்றதான வேளையில் ஜெயிக்கிறான், முழுமையா ஜெயிக்கலை. முற்றிலுமா உன் கையில ஒப்பு கொடுப்பேங்கிறாரு. ஆனா அது முற்றிலும் நிறைவேறல. வாக்குத்தத்தம் முழுமையா நிறைவேறல. கர்த்தருடைய வார்த்தை நிறைவேறல. இப்ப அவனுக்குள்ள ஒரு துணிச்சல் வருது, இன்னும் நான் யுத்தம் பண்ணி பிடிக்கணும், இன்னும் நான் ஜெயிக்க வேண்டும், இன்னும் எதிராளியை முறியடிக்கணும். என் ஜெயம் ஒரு முற்றிலும் ஜெயம் அல்ல, ஜெயிச்சிருக்கிறோம், பெற்றிருக்கிறோம், முழுமையா பெறல. அதுக்காக என்ன செய்யறான்? இந்த யுத்தம் முழுமை அடைய வேண்டும் என்றால் நான் ஒன்றை செய்ய வேண்டும். சூரியனே நீ கிபியோன் மேலும், சந்திரனே நீ ஆயலோன் மேலும் தரித்தன. ஒரு மனுஷனுடைய வார்த்தையை கேட்டு ஸ்தோத்திர சூரியனும் சந்திரனும் நின்னது உலக சரித்திரத்தில் எங்கேயுமே நடக்கலை.
கரங்களை வைத்து தேவனை மகிமைப்படுத்தும். ஆண்டவர் இப்படிப்பட்டதான அற்புதங்களை, எந்த ஜனத்துக்கு செய்யாத பெரிய அற்புதங்களை, அதிசயங்களை நான் உனக்காக செய்வேன் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறத பார்க்கிறேன். நம்ப முடியாத காரியங்களை செய்ய போகிறேன். இந்த சொல்லப்பட்டிருக்கு பாருங்க, அதிசயமான கிரியைகள். ஸ்தோத்திரம். 3 காரியத்தை, நேரம் கொஞ்சம் இருக்கிறதுனால 3 காரியத்தை மட்டும் உங்களுக்கு சொல்ல வேண்டும் என்று விரும்புகிறேன். முதலாவதாக வாசிங்க இந்த வசனத்தை, 17:7 வாசிங்க. சங்கீதம் 17:7 வாசிங்க, சீக்கிரமா வாசிங்க. உம்மை நம்புகிறவர்களை அவர்களுக்கு விரோதமாய் எழும்புகிறவள் நின்று உமது வலது கரத்தினால் தப்பித்து ரட்சிக்கிறவரே, உம்முடைய அதிசயமான கிருபையை விளங்க பண்ணும். ஆமென். கரங்களை வைத்து தேவனை மகிமைப்படுத்துவோம். இங்கதான் இருக்கிறீங்களா? ஹல்லேலூயா. உங்களுக்கு ஒரு பரவசம் இல்லையா? ஆண்டவர் ஸ்தோத்திர அதிசயமான காரியத்தை செய்ய போகிறாருங்கிற உணர்வு இருக்கிறதா? ஹல்லேலூயா. உங்க அல்லேலியா பார்த்தா அப்படி தெரியலையா? ஹல்லேலூயா. முதல்ல ஆண்டவர் சொல்றாரு அதிசயமான கிருபை. எல்லாம் சொல்லுங்க, அதிசயமான கிருபை, அதிசயமான கிருபை. மார்வலஸ் கிரேஸ், மார்வலஸ் கிரேஸ். இன்னைக்கு ஆண்டவர் தீர்க்க தரிசனமா சிலரோட பேசி கொண்டிருக்கிறார். மார்வலஸ் கிரேஸ், அதிசயமான கிரியைகள், அதிசயமான கிருபைகள். சொல்லுங்க, அதிசயமான கிருபைகள். ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாதா? யாருக்கு? உம்மிடம் அடைக்கலம் புகுவோரை அவர்களுக்கு விரோதமாய் எழும்புகிறவர்கள் என்று உமது வலது கரத்தினால் தப்புவித்து ரட்சிக்கிறவர்கள். இந்த அதிசயமான கிருபை என்ன தெரியுமா? ஹல்லேலூயா. ஆண்டவர்கிட்ட அடைக்கலம் பெறுகிறவர்கள், அவருக்கு விரோதமாக வருகிற எல்லாரையும் அதை வலது கரத்தினாலே ஆண்டவர் தப்பு வைக்கிறாரா? கரங்களை வேத்தி தேவனை மகிமைப்படுத்தும். இந்த மாதம் ஆண்டவர் சொல்றாரு, இந்த ஆச்சரியமான கிரியை, அதிசயமான கிருபை எதற்காக தெரியுமா? இந்த அதிசயமான கிருபை எதுக்கு தெரியுமா? உனக்கு விரோதமாக இருக்கிறதான சத்துருக்களை முறியடிக்கும்படியாய் ஆண்டவர் தன்னுடைய வலது கரத்தை உயர்த்துவார். உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதம் வாய்க்காதே போகும். உனக்கு விரோதமாய் எழும்பும் எந்த நாவையும் நீ குற்றப்படுத்துவாய். ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாதாக. மறைமுகத்தில், அந்தரங்கத்தில், ஹல்லேலூயா, யாரும் காணாத இடங்களில் செய்கிறதான எல்லா கிரியைகளையும் ஆண்டவர் தம்முடைய வலது கரத்தினாலே தப்பு வைக்கிறதற்கு அவர் இரட்சகராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. ஆண்டவருடைய இந்த அதிசயமான கிருபை என்னவென்றால், சத்துருவின் கையிலிருந்து உன்னை பாதுகாக்கும், சத்துருவின் கையிலிருந்து உன்னை மீட்கும். நம் சத்துருக்களுக்கு முன்பாக அவர் எனக்கு ஒரு பந்தி ஆயத்தப்படுத்தி என் தலையை என்னையால் அபிஷேகம் பண்ணுகிறார். என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது. என் ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மை கிருபை தொடரும். ஹல்லேலூயா. சத்துருவுக்கு ஆண்டவர் வெட்கத்தை உடுத்த போறார், அவன் பேரிலோ கிரீடம் பூக்கும். இந்த மாதம் சொல்றாருங்க, யார் யார் உங்களுக்கு விரோதமாக ஆஃபீஸுகளில் நிறைய காரியங்களில் கிரியை செய்து கொண்டு இருக்கிறாங்க, ஆண்டவர் சொல்றாரு, அவங்களுக்கெல்லாம் ஆண்டவர் வெட்கத்தை உடுத்த போறார். எப்படி தெரியுமா? அதிசயமான கிருபை. சொல்லுங்க, அதிசயமான கிருபை. இந்த மாதத்தில் அதிசயமான கிருபை பெற்றுக்கொள்வேன். மார்வலஸ் ஃபேவர். ஹல்லேலூயா. சீக்கிரமா திருப்புங்க. 2 நாளாகமம் 26:15. 2 நாளாகமம் 26:15. அதிசயமான அனுகூலத்தை ஆண்டவர் செய்ய போகிறார். வேகமா வாசிங்க. ஸ்தோத்திரம். மேலும் அலங்க கோடிகள் மேலும் நின்று அம்புகளையும் பெரிய கற்களையும் பிரயோகிப்பதற்கு நிபுணரான தொழிலாளிகள் கற்பித்த யந்திரங்களையும் அவன் எருசலேமில் உண்டாக்கினான். அப்படி அவன் கீர்த்தி வெகு தூரம் பரம்பிற்று. அவன் பலப்படும் மட்டும் ஆச்சரியமாய் அவனுக்கு அனுகூலம் உண்டாயிற்று. பாருங்க, நிறைய விஷயம் இருக்கு. இதை விளக்குறதுக்கு நேரம் இல்லை. நான் சின்ன 1-2 காரியங்களை சொல்றேன். ஆண்டவர் ஆச்சரியமான அனுகூலம். சொல்லுங்க, ஆச்சரியமான அனுகூலம். மார்வலஸ் ஃபேவர். சொல்லுங்க, மார்வலஸ் ஃபேவர். ஆச்சரியமான அனுகூலத்தை இந்த மாதத்தில் ஆண்டவர் தரப்பார். ஆச்சரியமான அனுகூலத்தை ஆண்டவர் தரப்பார். அவன் செய்தது என்ன? கோபுரங்கள் மேலும் அலங்க கோடிகள் மேலும் மதில் மேலே கோட்டை மேலே நின்று அம்புகளையும் பெரிய கற்களையும் பிரயோகிக்கிறதற்கு நிபுணரான தொழிலாளர்கள், நிபுணரான தொழிலாளிகள். ஹல்லேலூயா. கரங்களை வைத்து தேவனை மகிமைப்படுத்தும். இந்த மாதத்தில் ஆண்டவர் என்ன செய்ய போறாரா? ஹல்லேலூயா. நீங்க யுத்தம் பண்ண வேண்டாங்க, உங்களுக்காக நிபுணர்கள் ஆண்டவர் எழுப்ப போறார்.
உங்களுக்கு உங்கள் கூட அனுகூலமாக போராடு. அவங்களே ஒருத்தருக்கு ஒருத்தர் சண்டை போட்டுக்கொள்வாங்க. ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். உங்களுடைய வாழ்க்கையில் வருகிற போராட்டங்கள், பிரச்சனைகள், சவால்களை நீங்கள் சந்திக்கிறதுக்காக கோபுரங்கள் மேலும் அலங்க கோடிகள் மேலும் நின்று அம்புகளை பெரிய கற்களை பிரயோகிக்கிற நிபுணரான தொழிலாளிகளை ஆண்டவர் தரப்பேன். உங்கள் கூட ஒரு கூட்டத்தை தரப்போறா, நிபுணர்களை தரப்போறா, எக்ஸ்பர்ட்ஸில் தரப்போகிறா. ஹல்லேலூயா. உங்களுடைய வேலையை பகிர்ந்து கொள்கிற நபரில் தரப்போறா. ஹல்லேலூயா. உங்களை ஹல்லேலூயா உங்கள் காரியங்களில் ஸ்தோத்திரம் மிக நேர்த்தியாய் செய்கிறதான ஆட்களை தரப்போகிறார். உங்கள் ஊழியத்தில் உதவியாக நிபுணர்களை தரப்போகிறார். ஹல்லேலூயா. என்னால் செய்ய முடியாத நிறைய காரியங்களை ஆண்டவர் உங்களோட சில ஆட்களை வச்சு அதை செய்து முடிப்பதற்கு ஆண்டவர் வல்லமையுள்ள தேவன். சத்துருக்களோட போராடுறதுக்கு ஆண்டவர் நிபுணர்களை எழுப்பி தருகிறார் என்று சொல்லி பார்க்கிறோம். அது மாத்திரமல்ல, கற்பித்த எந்திரங்களை ஹல்லேலூயா ஸ்தோத்திர மிஷினரிஸ் ஹல்லேலூயா ஸ்தோத்திர வெப்பன்ஸ் ஆஃப் வார் அண்ட் மிஷினரிஸ் ஹல்லேலூயா. கர்த்தர் இதுகளெல்லாம் செய்கிறதுக்கு ஆண்டவர் உங்களுக்கு தெய்வீக ஞானத்தை கொடுக்குவார். சத்ருவின் அரண்களை நிர்மூலமாக்குறதுக்கு நல்ல ஸ்ட்ராட்டஜிஸ் ஆண்டவர் கொடுக்க பாரு. ஹல்லேலூயா. உங்கள் தொழில்கள் ஸ்தோத்திர ஒரு ராஜாக்கு என்ன வேணும்? இதுதானே வேணும். எந்திரங்களை செய்யணும். ஹல்லேலூயா. நிறைய இன்வென்ஷன்ஸ், டிஸ்கவரிஸ், நியூ கான்செப்ட், நியூ டிசைன்ஸ், யூகித்து காரியங்களை செய்கிறார் ஆண்டவர். சகல ஞானத்தினாலே உங்களை நிரப்ப போகிறார். ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாம மகிமைப்படுவதாக. இன்று ஆண்டவர் உங்களுடைய வாழ்க்கையில ஒரு அதிசயமான அனுகூலத்தை தருகிறபடினாலே, இதுவரை செய்யாத, இதுவரை முயற்சி எடுக்காத, இதுவரை பார்த்திராத, இதுவரை அனுபவித்திராத, இதுவரை உங்க வாழ்க்கையில நினைச்சு கூட பார்க்க முடியாத சில காரியங்களை உண்டாக்குறதுக்கு ஆண்டவர் தம்முடைய தெய்வீக ஞானத்தை, கிருபையை, வல்லமையை, அபிஷேகத்தை தந்து உங்களை வழி நடத்துவதற்கு வல்லமையுள்ள தேவன். கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம். ஹல்லேலூயா. அதிசயமான அனுகூலம் ஆண்டவரை. ஏசாயா 29:14 வாசியுங்கள். ஏசாயா 29:14 சீக்கிரமா வாசிங்க. நான் அற்புதமும் ஆச்சரியமான பிரகாரமாக இந்த ஜனங்களுக்குள்ளே ஒரு அதிசயத்தை செய்வேன். அவர்களுடைய ஞானிகளின் ஞானம் கெட்டு அவர்களுடைய விவேகளின் விவேகம் மறைந்து போகும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ஏசாயா 29:14 இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது. அற்புதமும் ஆச்சரியமான பிரகாரமாக இந்த ஜனங்களுக்குள்ளே ஒரு அதிசயத்தை செய்வேன். மூணாவது என்னது? அதிசய கிரியை, மார்வெலஸ் ஆக்ட்ஸ். ஹல்லேலூயா. அதிசய கிரியை. பக்கத்தில் உள்ளவங்களை பார்த்து சொல்லுங்க, ஒரு அதிசய செயல் நடக்கும், ஒரு அதிசய செயல் நடக்கும் இந்த மாதத்துல. ஹல்லேலூயா. ஞானிகளுடைய ஞானத்தை கெட்டு போக பண்ணுவார். ஞானிகளுடைய ஞானத்தை ஆண்டவர் பைத்தியமாக்குவார். விவேகங்களுடைய விவேகத்தை ஆண்டவர் மறைத்து போடுவார். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். ஸ்தேவான் எழும்பி பிரசங்கம் பண்றான். அவன் ஞானத்துக்கு முன்னால எவரும் நிற்க முடியல. ஹல்லேலூயா. ஒருவரும் எதிர்த்து நிற்க கூடாத ஞானம். ஹல்லேலூயா. கரங்களை உயர்த்தி சொல்லுங்க, ஒருவரும் எதிர்த்து நிற்க கூடாத ஒரு ஞானம். அதுதான் அதிசயமான செயல் என்று பார்க்கிறோம். ஒருவரும் எதிர்த்து நிற்க கூடாத ஒரு ஞானத்தை ஆண்டவர் தருகிறார் என்று சொல்லி பார்க்கிறோம். இன்வின்சிபிள் விஸ்டம். ஹல்லேலூயா. எதிர்க்கக்கூடாத ஞானம், எதிர்க்கக்கூடாத வல்லமை, எதிர்க்கக்கூடாத அபிஷேகம், எதிர்க்கக்கூடாத ஒரு காரியத்தை ஆண்டவர் தர விரும்புகிறார். ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ஸ்தோத்திரம். ஆண்டவர் சொல்றாரு, முடிக்க போறேன் இந்த காலை வேளையில. ஆண்டவர் உன் வாழ்க்கையில் செய்யறதை எவரும் தடுக்க முடியாது. அதான் சொல்றேன். தடுக்க முடியாத ஆச்சரியமான செயல். ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதா. ஹல்லேலூயா. ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதா. ஸ்தோத்திரம். அங்க சொல்லப்படுகிற மார்வெலஸ் ஆக்ட், இன்வின்சிபிள் ஆக்ட். ஹல்லேலூயா. எதிர்க்க கூடாத காரியம். பாருங்க, உடன்படிக்கை பெட்டியை பெலிஸ்தர்கள் கொண்டு போயிட்டாங்க. எல்லாம் ஆடுறான். ஸ்தோத்திரம். அவங்க சாமியை பிடிச்சிட்டு வந்துட்டோம். ஹல்லேலூயா. அதுக்கு தாகவனுக்கு முன்னால் ஆடுறான். ஆண்டவர் ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. இஸ்ரவேல் ஜனங்கள் தேவ மகிமையை விட்டனால இந்த தோல்வி. ஆனா ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. ஆண்டவர் நம்ம ஆண்டவர் ஒருபோதும் தோற்று போக மாட்டார். ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக.
அங்கே எல்லாருக்கும் மூல வியாதியினால் ஆண்டவர் அவர்களை தந்து வாதிக்கிறத பார்க்கணும். ஹல்லேலூயா. ஆண்டவரோட எதிர்த்து நிற்க முடியாது. இந்த தேசத்தின் ஜனங்களை, சுவிசேஷத்துக்கு விரோதமாக இருக்கிற மக்களை ஒன்றை அறிந்து கொள்ளுங்க, தேவனோட எவரும் எதிர்த்து நிற்க முடியாது. வல்லமையும் பராக்கிரம் உள்ளதான தேவன், ஒருவரும் அவரை எதிர்த்து நிற்க முடியாது. ஹல்லேலூயா. இன்றைக்கு நம்முடைய தேசம் இதை அறிந்து கொள்ளட்டும், தேசம் அறிந்து கொள்ளட்டும். பாருங்க, இன்னும் பார்த்தீங்கன்னா வீட்டில் போய் வாசித்து கொள்ளுங்க, நிறைய வசனங்கள் இருக்குது, வீட்டில் போய் வாசித்து கொள்ளுங்க. அதில் பார்க்கும்போது ஸ்தோத்திரம், அவங்க என்ன செய்தாங்க, நம்ம சாமி இந்த உடன்படிக்கை பெட்டியை பிடிக்கிறதுக்கு உதவி செய்யும். அப்போ நம்ம சாமி எவ்வளோ பெரிய சாமி, நம்ம சாமிக்கு முன்னால் இந்த உடன்படிக்கை பெட்டியை காணிக்கையாக வச்சிரும். எப்படி பாருங்க, ஸ்தோத்திரம், ஹல்லேலூயா. சிலர் சத்துரு ஜெயிக்கிற மாதிரி தெரியும், ஜெயிக்கிற மாதிரி தெரியும், தேவ ஜனம் பிடிபட்டது போல தெரியும். ஆனால் சோர்ந்து போகாதீங்க, ஹல்லேலூயா. முடிவில் விளங்கும், முடிவில் விளங்கும். தேவ ஜனம் ஒருபோது தோற்காது. பாதாளத்தோடு போராட்டம் உண்டு, பாதாளத்தின் வாசல் ஒரு காலம் மேற்கொள்ள முடியாது. அடுத்த நாள் கொண்டு வைக்கிறாங்க. ஸ்தோத்திர, காலையில் பார்த்தா ஐயா கவுந்து கிடக்கார். ஓ, ஏதோ காற்று அடிச்சிச்சு போல, காற்று பலமாக அடிச்சிச்சு போல, ஏதோ தவறி விழுந்துட்டேன். ஸ்தோத்திரம். அடுத்த நாள் திரும்பவும் கொண்டு வைக்கிறாங்க. ஸ்தோத்திர, ஹல்லேலூயா. எவரும் எதிர்த்து நிற்க முடியும். ஸ்தோத்திரம். பீஸ் பீஸ் ஆகிட்டு உடன்படிக்கை பெட்டிக்கு முன்பதாக தலை, மூக்கு, காய், ஸ்தோத்திர, கை, காலை எல்லாம் உடைச்சி சின்ன பின்னமாய், ஒட்டவே முடியாத அளவுக்கு, ஹல்லேலூயா, திரும்ப உருவாக்க முடியாத அளவு, ஹல்லேலூயா, திரும்ப மறுசீர் அமைக்க முடியாத அளவு, திரும்ப கட்டப்பட முடியாத அளவு, ஹல்லேலூயா, தேடியும் நீ காணாதிருப்பாய். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆச்சரியமான செயல், ஆச்சரியமான செயல். அன்னைக்கு சமாரியாவில் ஸ்தோத்திரம், அந்த சீமோன்கிற மாய வித்தக்காரன், அவன் தான் பெரிய சக்தின்னு நினைச்சான். ஆனா பேதுரு வந்தவுடனே ஹல்லேலூயா அறிந்து கொண்டாங்க. ஸ்தோத்திரம். இவன் என்ன செய்யறான், ஹல்லேலூயா, அவன் சொல்றான், எனக்கு இந்த மாதிரி எதுவும் ஆண்டவருடைய கோபம் எதுவும் என் மேல வந்துடாதபடி ஜெபம் பண்ணுங்க அப்படிங்கிறான். அன்னைக்கு எலிமாவா, அவன் தான் பெரிய சக்தின்னு, அந்த தேசத்தை அதிபதி, கவர்னர், ப்ரோ கான்சுல், அவனே என்ன செய்யறான், அவனை திசை திருப்பி இருக்கான், வசனத்தை கேட்க விடாம தடை பண்றான், அவனை பலவிதமான காரியங்களை டைவர்ட் பண்ணிட்டு இருக்கிறான். ஆனா ஆண்டவர் அங்க என்ன செய்கிறார் என்றால் தன்னுடைய வல்லமை வெளிப்படுத்துகிறார் என்று பார்க்கிறோம். அதை விட ஒரு பெரிய சக்தி இருக்கிறது. ஹல்லேலூயா. இன்றைக்கு இந்த உலகம் காணும், இந்த மாதத்தில் கர்த்தருடைய செய்கை இந்த தேசம் காணும், இந்த பட்டணம் காணும், உன்னோட கூட இருக்கிறவர்கள். ஹல்லேலூயா, ஸ்தோத்திர. எந்த ஜனத்துக்கு செய்யாத பெரிய அதிசயங்களை, அற்புதங்களை செய்கிறத ஆண்டவர் காண பண்ணுவார். ஹல்லேலூயா. மந்திரவாதிகளுக்கு வல்லமை இருந்துச்சு, ஸ்தோத்திர. மந்திரவாதிகளுக்கு கோலை போடும்போது பாம்பா மாறுச்சு. ஆனால் இந்த மோசையின் கோல் எல்லாத்தையும் விழுங்கிருச்சு. ஆண்டவரை வல்லமை, சர்வ வல்லமை, மேற்கொள்ளு வல்லமை, எவரும் எதிர்த்து நிற்கக்கூடிய ஆச்சரியமான ஒரு செயலை கர்த்தர் உன் வாழ்க்கையில் செய்வதற்கு வல்லமை உள்ள தேவன். ஹல்லேலூயா, ஸ்தோத்திர. அதை தான் சொல்ல பிறகு, நீ யூதனானால், அவன் தேவனுடைய பிள்ளையா இருந்தா, உடன்படிக்கையின் மகனா இருந்தா, அவனுக்கு முன்னால தாழ்ந்து போகிறது நிச்சயம். எல்லா பிளான்களை, ஹல்லேலூயா, ஆமான் ஏற்படுத்தின அதே தூக்கு மரத்தில் அவன் தொங்குகிறதை பார்க்கிறோம். ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த மாதத்தில் ஆச்சரியமான ஸ்தோத்திர, ஹல்லேலூயா, கர்த்தர் கிருபை ஆண்டவர் வெளிப்படுத்துவார், ஆச்சரியமான தயவை வெளிப்படுத்துவார், ஆச்சரியமான செயல்களை ஆண்டவர் உன் வாழ்க்கையில் செய்வார். பிரமிக்கத்தக்க ஸ்தோத்திர, யாருக்கு செய்யாத, யாருக்கு நடக்காத காரியங்களை செய்வதற்கு ஆண்டவர் வல்லமையுள்ள தேவன். எல்லாரும் தலைவனிக்கு ஜெபிக்கலாம். எல்லாரும் இந்த வேலையில் பயபக்தியோடு கூட எல்லாம் இந்த வேலையில் ஊக்கமா ஸ்தோத்திர. எத்தனை பேர் இந்த வேலையில் சொல்றீங்க ஹல்லேலூயா, ஸ்தோத்திர. யாருக்கு நடக்காத, எங்கேயுமே கேள்விப்படாத, யாரும் எதிர்த்து நிற்க முடியாத, யாருமே கண்டிராத, யாரும் அனுபவித்திராத, யாரும் பார்த்திராத ஒரு ஆச்சரியமான செயலை
ஆண்டவர் என் வாழ்க்கையில செய்ய வேண்டும் சொல்றவங்க இந்த வேளையில எத்தனை பேர் அதிகாலையில் எழுப்பி ஜெபம் பண்ணுன்னு சொல்றீங்க?